ஒரு கேள்வி. எனக்கு வாழ்வில் பல பிரச்சனைகள், பல ஏமாற்றங்கள். நான் உங்கள் பிரசங்கங்களை பலமுறை கேட்டிருக்கிறேன். நான் பலமுறை பிரார்த்தனைகள் செய்தும் சரியான முறை வாழ்க்கை அமையவில்லை, நிம்மதியில்லை. வாழ்க்கை வாழ பயந்த நாட்கள் ஏராளம். இறைவனின் கருணை எனக்கு ஏன் குறைந்திருக்கிறது? போன பிறவி பாவங்கள் தொடருமா? இது உண்மையா? ஹெல்த் டைமில் நீங்கள் கொடுக்கும் அட்வைஸ் நான் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஏன் இன்னும் அமைதியான வாழ்க்கை வாழ இயலவில்லை? வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அதிலிருந்து விடிவு சீக்கிரமாகவும் கிடைக்கவில்லை. பிரார்த்தனைகள் செய்கிறேன், பிரார்த்தனைகளுக்கும் பதில் இல்லை. ஆகவே என்ன செய்வது? பிரார்த்தனைகளுக்கு பதிலில்லை என்பதன் காரணமாக இறைவன் இல்லை என்பது பொருளா? வாழும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றன, அவை தீர்வதில்லை. ஆகவே கஷ்டத்துடன் தான் வாழ வேண்டுமா? இந்த கஷ்டத்துடன் தான் வாழ வேண்டும் என்றால் முற்பிறவிகளில் நாங்கள் செய்த பாவமா? அது தொடர்கிறதா? மனிதன் என்ற நம்முடைய படைப்பு எந்த ஒரு இனத்துடனும் சாராத ஒரு படைப்பா. மனிதனுக்கு இணையான படைப்பு எதுவுமே இல்லை. நாம் செய்யக்கூடிய பாவங்கள், நாம் எண்ணக்கூடிய துரோகங்கள், பார்வையில் நாம் செய்யக்கூடிய மோசடிகள், இவை ஒவ்வொன்றிலும் புலன்கள் இருக்கின்றன. பார்வையில் புலன்கள், கேட்கக்கூடிய கேள்விகளில் புலன் அறிவு இருக்கிறது. இருதயத்தில் அந்த புலனாய்வு நடக்கிறது. நாம் ஒரு விஷயத்தை பற்றி கேட்கும் பொழுது அந்த விஷயத்தில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? காதில் போட்டதையெல்லாம் நம்பிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு இருதயங்களே இல்லாமல் சிந்தித்து உணரும் சக்தி அற்று போய்விட்டோமா? பார்ப்பவற்றையெல்லாம் இது உண்மை என்ற அளவுக்கு உங்களுடைய முகங்களை பார்த்து நீங்கள் இன்னார் என்று என்னால் அடையாளம் காண முடியாது. உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருப்பது என்ன என்பதும் எனக்கு தெரியாது. நான் என்னுடைய இருதயத்தில் யார் என்பதோ உங்களுக்கு புரிய போவதில்லை. முகத்தில் காட்டக்கூடிய ஒரு பாவம், இதை கொண்டு நான் இத்தகையவன் தான் என்பதை உங்களால் உணர்ந்து கொள்ளவும் முடியாது. ஆகவே உணர்ந்து கொள்வது என்பது சிந்தித்து அவர்களுடைய பேச்சிலும் செயலிலும் இருக்கக்கூடிய உண்மையை அதனுடன் இணைத்து நாம் புலன் ஆய்வு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதன் வாயிலாகத்தான் நாம் ஒரு உண்மையை உணரவும் முடியும். அந்த உணர்வுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் முடியும். எனவே உங்களுக்கு பல புலன்கள் இருக்கிறது, கேள்வி புலனும் இருக்கிறது. காதும் கண்ணும் வெறுமனே இருந்து அதில் புலன்கள் இல்லை என்றால் கண் இருந்தாலும் நாம் குருடர்கள் ஆவோம். காதுகள் இருந்தாலும் நாம் செவிடர்கள் தான். இருதயங்கள் இருக்கின்றன, ஆனால் விளங்கிக் கொள்ளும் தன்மை நமக்கு இல்லை. ஏனென்றால் நாம் பிற மனிதர்கள் சொல்லை கேட்டு அதனை உணர்ந்தறியாமல் அவ்வாறே ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய கூட்டத்தையே பெரிதாக நினைத்து கொண்டு
நாம் தாம் சிறந்த சமுதாயத்தினர் என்று ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் சமுதாயங்களை நினைத்து கொண்டு தனித்தனியான மனிதர்களாக உங்களை படைத்திருந்தோம். கூட்டமாக வாடும் விலங்குகளைப் போன்று நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தனி மனிதனை பின்பற்றி ஏராளமான கூட்டம், இவ்வாறாக பல கூட்டங்களாகவும் கிளைகளாகவும் நாம் சிதறி பிரிந்து விட்டோம். இன்று நாம் மனிதனாக மீண்டும் பிறக்க இருக்கிறோம். மனிதன் என்பவன் தனித்தன்மை வாய்ந்தவன். அவன் தனித்தன்மை வாய்ந்தவன் என்பதனுடைய ஆதாரம், எனக்கு ஒரு தேவை, உங்களுக்கு இன்னொரு தேவை. நாம் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஒரே சமுதாயமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகள் பலவனாக இருக்கின்றன. இருந்தாலும் நாம் ஒருவருக்கொருவர் விரோதிகள் அல்ல. என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள், நான் என்னுடைய தேவைகளுக்காக தேடுதலை ஆரம்பிக்கும் பொழுது, என்னுடைய தேவைகளுக்கான சம்பாத்தியத்தை அதனை ஈட்ட நான் முனைப்படும் பொழுது, மனிதர்களை ஏமாற்றுவதும் மனிதர்களுடைய இருதயங்களுக்கு அவர்களின் அமைதியை குலைத்து என்னுடைய தேவைகளை நிலைநாட்டிக் கொள்வதும், இந்த இரண்டுமே நம்முடைய இன்றைய உலக வாழ்க்கையில் தேடுதலுக்குரிய ஒரு பாதையாக நாம் அமைத்து கொண்டோம். பிற மனிதர்களுடைய இருதயத்தின் அமைதியை குலைக்காமல், பிற மனிதர்களுக்கு நம்பிக்கை மோசம் செய்யாமல் இன்று நாம் வாழ்க்கை வாழ்வதில்லை. இந்த வாழ்க்கையை தவிர நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு வேறு எந்த வழியும் இல்லை என்பதையும் நாம் நன்கு உணர்ந்து கொண்ட நிலையில்தான் கேடான நம்முடைய வாழ்க்கையை நமக்கு உரிய வாழ்க்கையாகவும், இதில் நாம் கடுமுயற்சி செய்து நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலும் வாழ்ந்து வருகிறோம். எதில் கடுமுயற்சி செய்து? மனிதனுக்கு மனிதன் நம்பிக்கை மோசம் செய்வதில் கடுமுயற்சி செய்து நான் என்னுடைய உழைப்பால் முன்னேறிவிட்டேன், என்னுடைய கேடின் காரணமாக நான் முன்னேற முடியாது, எனக்கு மேலும் கேடுகள் தான். நாம் அனைவருமே ஒவ்வொருவரும் தேவைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவரவருடைய தேவைகள் பூர்த்தியாகாமல் இருக்க பிற மனிதர்களுடைய தேவைகளை நாம் நிறைவேற்ற சக்தியற்றவர்கள். அவ்விதமாக நாம் நம்புவதும் நமக்கு உகந்ததல்ல, மாறாக நமக்கு பாதகமான ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்தும். நீங்கள் உங்களை யார் என்று தெரிந்து கொண்டால் பிறரிடம் போய் எந்த விதமான உதவியும் நிச்சயமாக நாம் தேட மாட்டோம். நம்மை போன்றுதான் சக மனிதர்களும், நம்முடைய சமுதாயத்தில் வாழும் பிற மனிதர்களும் நம்மை போன்ற மனிதர்கள்தான். அவர்களும் மற்ற மனிதர்களை நம்பியிருக்கிறார்கள், நானும் மற்ற மனிதர்களை நம்பியிருக்கிறேன். ஆகவே நீங்கள் உங்களை நம்பவில்லை. தன்னம்பிக்கை என்று கூறிக்கொண்டு பிறருடைய உயிரை வாங்கி கொண்டிருப்பதுதான் நம்முடைய தொழிலாகவும் வேலையாகவும் இருக்கிறது. தன்னம்பிக்கை என்பது என்ன? என்னை தவிர நான் எவரையும் நம்பப் போவதில்லை, இது தன்னம்பிக்கை, சுயநம்பிக்கை. ஒரு வேலைக்காக நான் அலைகிறேன், பிறரை நம்பி அலைகிறேன். தன்னம்பிக்கையுடையவர்கள் பிறரை நம்பி ஒரு இன்டர்வியூக்கு செல்ல மாட்டார்கள். அவர் வேலை கொடுப்பார் என்பது முதல், பின்னர் இந்த வேலை எனக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கை. இந்த வேலை யார் மூலமாக கிடைக்கிறது? இன்னொரு மூலமாக. தன்னம்பிக்கையில் பெரும்பாலும் நாம் பிறரைத்தான் நம்பி வாழ்கிறோமே தவிர அதில் தன் நம்பிக்கை சுத்தமாக இல்லை. தன்னம்பிக்கை உடையவர்கள் அனைவரும் மற்ற மனிதர்களுடைய உதவியை நாடி எதிர்பார்த்து வாழ மாட்டார்கள். தன்னம்பிக்கையுடைய எவரும் பிறருக்காக ஒரு உழைப்பை செய்ய மாட்டார்கள், தனக்காக தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள். ஆகவே தன்னம்பிக்கையை நாம் தவறாக புரிந்து கொண்டோம். நம்முடைய கால்களையும் கைகளையும் வைத்துக்கொண்டு ஊர் பூராவும் வேலைக்கு அலைவது, நம்பிக்கையுடன் வேலைக்கு அலைவது. என்ன நம்பிக்கையுடன்? பிறர் எனக்கு வேலை தருவார் என்ற நம்பிக்கையுடன். இது எப்படி தன்னம்பிக்கையாகும்? நாம் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆகவே இருதயங்களில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். தன்னம்பிக்கை என்ற வார்த்தை தவறானது.
பிறரை நம்பி நான் வாழ்கிறேன், பிறர் எனக்கு உதவுவார்கள் என்று நான் நம்பிக்கை கொள்கிறேன். இதுதான் உண்மையை தவிர தன்னம்பிக்கை என்பது உண்மை அல்ல. எங்கெங்கெல்லாம் நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை விளக்குவதற்காகவே இந்த உதாரணங்கள். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரவில்லை? உங்களுடைய பிரச்சனைகளை பிறர் தீர்த்து வைக்க முடியாது. ஆகவே உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்வதில்லை. நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள எந்த வகையிலும் முயற்சிக்கவும் இல்லை. ஆகவே உங்களுக்கு பிரச்சனைகள் தீராது என்ற ஒரு வார்த்தையில் சொல்லி முடிப்பதற்கு முன்பாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்கிறது. தன்னம்பிக்கையில் நாம் பிறரை நிச்சயமாக தொந்தரவு செய்கிறோம். தன்னம்பிக்கை என்ற பெயரில் நீங்கள் நம்பிக்கையை கொண்டிருப்பது, நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது ஒன்று, செய்வது இன்னொன்று. அதில் நீங்கள் பெருமையும் கொள்கிறீர்கள். ஆகவே பெருமை கொள்வது என்பது மனிதனுக்கு உதவாததாகும். நான் பெருமை கொண்ட மனிதனாக இருப்பேனேயானால் உங்களில் ஒருவருக்கும் என்னை பிடிக்காது. தாறுமாறாக பேசிக்கொண்டு நான் மட்டும்தான் மிகச்சிறந்தவன் என்ற அடிப்படையில் உங்களிடம் நான் முன்னேற்பேனேயானால் உங்களில் ஒருவருக்கும் என்னை பிடிக்காது. நம்மில் பெருமை என்ற அந்த குணம் இல்லாதவர்கள் எவரும் இல்லை. பெருமையை நாம் நீக்கிக் கொள்ளாத வரையில் நம்முடைய கஷ்டகாலம் நம்மீது சுழன்று கொண்டிருக்கிறது. தன்னம்பிக்கையுடன் வாழ்கிறேன் என்பது பெருமைக்குரிய வார்த்தை, அதில் உண்மை இல்லை. உண்மை இல்லாததை பெரும்பாலும் நாம் பெருமை கொண்ட நிலையில் கூறிவிடுவோம். தன்னம்பிக்கையுடன் வாழ பழகிக் கொள்ளுங்கள், தன்னம்பிக்கையுடன் வெற்றி பெறுவான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர் எவரும் இல்லை. ஒரு எடிசன் இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்தான் என்றால் அவன் தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்தவன். எந்த ஒரு மனிதனுடைய உதவியும் நாடவில்லை, எந்த பள்ளிக்கூடத்தையும் நாடவில்லை, எந்த பள்ளி வாத்தியானிடமும் படிப்பு சொல்லி கேட்டு பின்னர் அறிவு பெறவில்லை. தன் மனதில் என்ன தோன்றியதோ, தன் மனதில் எது தேவையாக தோன்றியதோ அந்த தேவையை பின்பற்றினான். ஆகவே இருள் அகல வேண்டும், இருட்டிலும் பார்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு தேவை ஞானங்களாக அவன் இறைவனிடத்திலிருந்து கிடைத்ததாகும். இது கல்விக்கும் ஞானத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய தூரம். கல்விக்கூடத்தில் இவன் படிப்பு ஏறாதவன் என்ற அடிப்படையில் கல்விக்கூடத்தை விட்டு விரட்டப்பட்டான். ஏனென்றால் இவன் தேடுவது ஒன்று, அங்கு சொல்லிக் கொடுப்பதோ எதற்கும் பயனில்லாத ஒன்று. இன்று வரையில், அன்று மட்டுமல்ல. ஆகவே தன் தேடுதலுக்கு விடை கிடைக்காத நிலையில் அந்த படிப்பை தனக்கு உரியதாக ஆக்கிக் கொள்ளவில்லை. அவர்களும் பள்ளி படிப்பிலிருந்து வெளியேற்றிவிட்டார்கள், இவனுக்கு படிப்பு ஏறாது என்று. இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு சுகமும் அந்த ஒரே ஒரு அடிப்படை ஞானத்தை கொண்டுதான். நாம் தன்னம்பிக்கையுடையவர்கள் என்றால் தனித்தன்மையுடன் இந்த உலகில் எவருமே இதுவரையில் செயல்படுத்தியிராத ஒரு காரியத்தை என் இறைவன் அனுமதி கொண்டு நான் செய்வேன் என்ற அடிப்படையை யார் மேற்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இறை நம்பிக்கையுடையவர்கள். தன்னம்பிக்கை என்ற அந்த ஒன்று அங்கும் தவறாக இருக்கிறது. தன்னை இறைவனாக ஆக்கிக் கொண்டு நம்பவில்லை, இறைவன் எனக்கு ஞானங்களை அருள்வான் என்பதன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக தன்னுடைய தேவையின் மீது உறுதியான அடிப்படையில் அவர்கள் அதனளவில் முயற்சி செய்து வந்ததுதான். அந்த முயற்சியில் நீங்கள் வழி காணாத நிலையில் பொறுமையை கடைபிடித்து வாழ்கிறீர்களே, அந்த வாழ்க்கை உங்களுக்கு இறைவனிடமிருந்து கிடைத்த பேரருட்கொடையான நற்பாக்கியமுள்ள வாழ்க்கையாகும். மனிதர்களாகிய நாம் விலங்குகளிடமிருந்து எவ்விதமாக வேறுபட்டிருக்கிறோம்? இந்த விதத்தில் மட்டும்தான். நாம் இறை நம்பிக்கையுடையவர்கள். நமக்காக நம்முடைய கேள்விகளிலும் புலன்கள் இருக்கிறது. பார்வையிலும் குருட்டு பார்வை அல்ல, புலன்களுடைய பார்வை. அதை பார்வை புலன்கள் என்கிறோம். இருதயத்தில் சிந்தித்து உணரக்கூடிய அந்த தன்மை, நாளையை பற்றிய வாழ்க்கையை அறிந்துணர்ந்து வாழக்கூடிய அந்த தன்மை, இது எதுவுமே மற்ற படைப்பினங்களுக்கு கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை. மனிதர்களுக்கு மட்டும்தான் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை, எதிர்காலத்தை பற்றிய ஒரு எண்ணோட்டம், முன்னோக்குதல் அனைத்தும் மனிதர்களுக்கு மட்டும்தான், விலங்குகளுக்கு கிடையாது, மற்ற எந்த படைப்புக்கும் கிடையாது.
நாம் விலங்குகளிலிருந்தும் மற்ற படைப்புகளிலிருந்தும் உயர்வானவர்கள், மகத்தானவர்கள் என்பதனுடைய அடிப்படை மறைவானவற்றை அறியக்கூடிய தன்மை நமக்கு இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான். பார்வைகள் இருந்தாலும் அதில் பார்வைகளில் படுவது அனைத்தும் வீழ்ச்சிக்கு உரியவை. நாம் கேட்பது அனைத்தும் அழியக்கூடியவை. ஒவ்வொன்றும் நிரந்தரமில்லாதது. பெரும்பாலும் பார்ப்பதை கொண்டும் கேட்பதை கொண்டுமே இதுதான் உண்மை என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இருதயங்களில் அவற்றை கொண்டு நாம் புலனாய்வு செய்யுமையானால் ஒவ்வொன்றும் அழியக்கூடியது என்பதற்கான பல சான்றுகளும் ஆதாரங்களும் தெளிவாக அங்கு இருக்கும். நீங்கள் அழியக்கூடியவர்கள். உங்களுடைய காதுகள் அழியக்கூடியது. உங்களுடைய அனைத்து உறுப்புகளும் படிப்படியாக தேய்மானம் கொண்டு அழியக்கூடியது. உங்களுடைய இருதயம் மட்டும்தான் நாளைய வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டு வேண்டும் என்று விரும்புவதாகும். அந்த நம்பிக்கையில் நாம் நிலைத்து விடுவதில்லை. அழியக்கூடிய வழிமுறைகளில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விலங்குகளிலிருந்தும் நாம் மாறுபட்டவர்கள். விலங்குக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏனென்றால் முற்பிறவிகளில் நீங்கள் பெரும் பாவங்கள் செய்த பின்னர் அதன் தொடர்ச்சியாக இந்த பிறவியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அதன் பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா என்பது பலருடைய கேள்விகளாக இருக்கிறது. நமக்கு ஒரே பிறவிதான். முதல் பிறவியும் இதுதான், இறுதியான பிறவியும் இதுதான். மீண்டும் நாம் கேள்வி கணக்குகளுக்காக எழுப்பப்படுவோமே, அப்பொழுதும் இதே பிறவிதான். ஒரே ஒரு வாழ்க்கை நமக்காக அளிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக 7 ஜென்மங்கள் என்று கூறுவார்கள், 7 ஜென்மங்கள் என்று கூறுவார்கள். இப்பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது, இந்த ஜென்மங்கள் பிறவிகள் சரிதானா என்பதற்கான ஒரு தெளிவு, ஒரு விளக்கம். விளக்கமில்லாமல் பெரும்பாலும் மனிதர்கள் கூறுகிறார்கள் என்ற பெரும்பான்மையின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்வது மனிதனுக்கு உகந்ததல்ல. சிந்தித்து உணர்வது மட்டுமே மனிதனுக்காகும். நாம் மனிதர்கள் என்ற நிலையிலிருந்து பல முறை கூட்டமாக சேர்ந்து ஒன்றோடொன்று தள்ளிக்கொண்டு போகக்கூடிய மந்தைகள் போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் தனித்தனியான மனிதர்கள் என்பதை கருத்தில் கொண்டவர்கள்தான், அதை நாம் அறியாதவர்களும் இல்லை. 7 ஜென்மங்கள் என்றால் முதலில் ஒரு எறும்பு அல்லது ஈ, ஒரு கொசு, உதாரணத்திற்காகத்தான். பின்னர் ஒரு எலி, பின்னர் ஒரு பெருச்சாளி, ஒரு குரங்கு, ஒரு பன்றி, ஒரு மூஞ்சிறு என்று பல பல ஒன்றுக்கு அடுத்தாற்போல் உயரிய ஜென்மம், இறுதியாக மேன்மையான படைப்பாக மனிதனாக பிறந்திருக்கிறோம். முதலில் நாம் ஒரு கொசுவாகவோ அல்லது எறும்பாகவோ இருந்து அதில் நாம் நன்மைகள் செய்தால் அடுத்ததாக நமக்கு அதைவிட நல்ல பிறவி இருக்கிறது. இவ்வாறாக ஒவ்வொரு பிறவியிலும் நன்மையை செய்து இறுதியாக உங்களுக்கு முன் பிறவியில் நீங்கள் நன்மை செய்த நிலையில் இறைவன் அதை உங்களுக்கு பரிபூர்ணமாக பலன்களை கொடுப்பதற்காக இப்பொழுது மனித பிறவியாக உங்களை படைத்திருக்கிறான். இதுதான் நாம் பிறவியை பற்றி அறிந்து வைத்திருப்பதாகும். போன பிறவியில், இதற்கு முந்தைய பிறவியில் வரையில் நீங்கள் நன்மைகளை செய்து வந்தீர்கள். இறைவன் தவறு செய்யாதவன். தன்னுடைய கணிப்பில் அவன் தவறிவிட மாட்டான். அவனுடைய தீர்ப்பு சிறந்த தீர்ப்பாகவும் அப்பழுக்கு இல்லாததாகவும் மாசில்லாததாகவும் எந்த ஒரு கேள்வி புலனாய்வுக்கும் சரி என்று அளவிடக்கூடிய வகையில் மகத்துவம் வாய்ந்த கண்ணியமிக்க தீர்ப்பாக அமையும். அதில் ஒரு சிறு தவறு இருந்தாலும் அந்த கண்ணியம் குறைந்துவிடும். இறைவன் இறைவனாக இருக்க முடியாது. தவறிழைத்தவன் இறைவனாக இருக்க முடியாது. ஆகவே முற்பிறவியில் நீங்கள் மனிதனாக பிறப்பதற்குரிய அனைத்து நற்காரியங்களும் செய்ததன் காரணமாக இந்த பிறவி எடுத்திருக்கிறீர்கள். இறைவனுடைய கணிப்பில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம். அப்படித்தானே? இப்பொழுது நீங்கள் மனிதராக பிறந்துவிட்ட பிறகு முற்பிறவியில் நான் பாவம் செய்திருக்கிறேனா என்பது எந்த அடிப்படையில் சரியாகும்? இறைவன் தன் கணிப்பில் உங்களை பற்றி தோற்றுவிட்டான். ஆகவே அவன் இறைவனாக இருக்க முடியாது. இறைவன் இருப்பது என்று ஒன்று உண்மையானால் இந்த 7 பிறவிகள் என்ற இந்த கோட்பாடுகள் தவறாகும். நீங்கள் உணர்ந்து அறிந்து பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள்.
ஆகவே 7 ஜென்மங்கள் என்பது மனிதர்கள் தங்களுக்குள் கற்பித்துக் கொண்ட ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை தவிர அதில் உண்மை அல்ல. போன பிறவியில் நன்மை செய்ததன் காரணமாகத்தான் இன்று இந்த பிறவி எடுத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கூறுகிறீர்கள், போன பிறவியில் என்ன பாவம் செய்தேன், அதன் காரணமாக இப்பொழுது எனக்கு பிரச்சனைகள் தொடர்கிறதா? போன பிறவியில் பாவம் செய்திருந்தால் இன்னும் பன்றியாகவோ குரங்காகவோ தான் இருந்திருப்பீர்கள், என்று மனிதர்களாக இருந்திருக்க மாட்டீர்கள். அப்படியும் தவறு செய்ததன் காரணமாக இப்பொழுது தொடர்வான் என்றால் இறைவன் தவறு செய்து விட்டான், ஆகவே அவன் இறைவனாக இருக்க முடியாது. பல விதங்களில் குழப்பங்கள். இந்த குழப்பங்கள் எதில் தோன்றுகிறது என்றால், இட்டுக்கட்டப்பட்ட கற்பனை செய்திகளில் நாம் மூடிவிட்டதன் காரணமாக இன்று நமக்கு குழப்பங்கள். நாம் யார் என்பது தெரியாதன் காரணமாக. உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு படைப்பும் தனித்தனியான படைப்புகள். ஒரு எறும்பு கூட்டம் தனியான படைப்பு, ஒரு ஆடுகள் கூட்டம் தனியான படைப்பு, ஒரு மாடுகள் மந்தை கூட்டம் தனியான படைப்பு. ஒவ்வொரு இனமும் தனித்தன்மையானது. அவை ஒவ்வொன்றும் ஒட்டுமொத்தமாக கூட்டமாக வாழ்கின்றன. மனிதன் என்ற படைப்பு, ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மையானவன், அவன் கூட்டாக சேர்ந்து தனிமையானவன் அல்ல. இதில்தான் மனிதனுடைய விசேஷம் அடங்கியிருக்கிறது. ஆகவே தனித்தன்மை வாய்ந்த நாம் மனிதன் என்ற அந்த அடிப்படையில் வாழ வேண்டுமே தவிர, மனிதர்களில் நானும் ஒருவன் என்ற அடிப்படையில் வாழ்வது பெரும்பான்மையான சிக்கல்களில் உங்களை மீட்டுவிடும். எனவே மனிதன் என்பவன் இறைவனுக்கு மட்டுமே அடிமைப்பட்ட தனித்தன்மை வாய்ந்தவன். நீங்கள் முற்பிறவியில் எதுவுமாகவும் இல்லை, எந்த ஒரு பொருளுமாகவும் இல்லை. நீங்கள் பிறவி எடுத்ததே மனிதனாக மட்டும்தான். உங்களுக்கு முற்பிறவி என்பது கிடையவே கிடையாது. உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். வீணான எண்ணங்களில், கற்பனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம். அவ்வாறு சொல்பவர்கள் இறுதியான மேன்மையான படைப்பு மனிதன் என்றால் முற்பிறவியில் நன்மை செய்ததன் காரணமாக. எனவே இந்த பிறவியில் முற்பிறவியில் நான் செய்த பாவம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. அப்படியாவது நம்பிவிடுங்கள். ஒன்று முற்பிறவி இல்லை என்று உறுதியாக அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வாறு இல்லை என்றால் ஒரு படித்தரம் கீழிறங்கி முற்பிறவியில் நன்மை செய்ததன் காரணமாகத்தான் இந்த பிறவி, ஆகவே நான் என்னை குழப்பிக்கொள்ள மாட்டேன். முற்பிறவியில் பாவம் செய்த அந்த குற்றம் என்னை தொடர முடியாது, ஏனென்றால் நன்மை செய்ததன் காரணமாகத்தான் இந்த பிறவி எடுத்திருக்கிறேன். உண்மை என்னவென்றால், முற்பிறவி என்று ஒன்று இல்லை. யாதொரு பொருளுமாக இல்லாத நிலையிலிருந்து உங்களை இறைவன் படைத்தான். அது மட்டும்தான் உண்மை. ஆகவே இறைவனை நீங்கள் சந்தேகிக்க வேண்டாம். அவன் தான் நாடியதை படைப்பவன். ஏனென்றால் இறைவனுடைய மறுபெயர், இன்னொரு பெயர் படைப்பாளன். உங்களுடைய தோற்றத்தில் ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டிருக்கிறான். 10 வயது சிறுவனாக இருந்த போதுள்ள தோற்றம் இப்பொழுது உங்களுக்கு இல்லை. இன்றைய தோற்றம் நாளையே இல்லை. நேற்றைய தோற்றம் இன்று மாறியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்களை படைத்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு மூச்சிலும் புது மூச்சு உங்களுக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. நாம் விடக்கூடிய மூச்சுக்காற்றில் அவ்வளவு கேடுகளும் இருக்கின்றன. நம்மை விட்டு வெளியேற அந்த மூச்சுக்காற்று கழிவாக நீக்கப்படுகிறது, புதிய காற்று படைக்கப்படுகிறது. இந்த காற்றுகளையே ரீசர்க்குலேஷன் பண்ணிக்கிட்டு இல்லை. அது அவனுக்கு தேவையில்லாது. படைப்பாளனுக்கு ரீசர்க்குலேஷன் தேவையில்லாது. காற்றை சுத்தப்படுத்துவதும் மீண்டும் அந்த காற்றை உபயோகிப்பதும் நம்முடைய வழிமுறையாக இருக்கிறது. இறைவனுடைய வழிமுறை படைப்பதாகும். இந்த மழை பெய்கிறது, நீங்கள் தண்ணீரை வீணாக்க வேண்டாம் என்று கூறுகிறீர்கள். இந்த மழை பெய்கிறது, இந்த மழையில் எவ்வளவு தண்ணீர் வெள்ளமாக அடித்துக்கொண்டு கடலுக்குள் போய் செல்கிறது. அது வீணானதா? தரையில் ஊற்றுவது வீணானதா? நாம் நம்முடைய உடம்பில் ஒரு அழுக்கு படிந்துவிட்டால் அதை கழுவுகிறோம். மழை என்பது என்ன தெரியுமா? இந்த காற்றில் படிந்துள்ள அழுக்குகளை களைவதாகும், அந்த அழுக்குகளை கழுவுவதாகும். சாரலும் குளிர்ச்சியும் தூறலும் மழையும் கடுமழையும் வெள்ளமும் நம்மை சுற்றியுள்ள இந்த காற்றை கழுவி தூய்மைப்படுத்துவதாகும். இன்னும் புதிய காற்றை உங்களுக்காக உற்பத்தி செய்வதும் நீரிலிருந்து ஆரம்பிக்கின்றன. எவ்வளவு மகத்தான இந்த ஒரு சுற்றுப்புறத்தை, காற்று என்ற அந்த மண்டலத்தை இறைவன் கழுவுகிறான் என்பதை பாருங்கள். உங்களுக்காக அதில் புகைகள் நீங்குகின்றன, மாசுகள் நீங்குகின்றன, தரையில் படிந்திருக்கக்கூடிய அடுக்குகள் நீங்குகின்றன,
மனிதனுடைய வெப்பமான மூச்சுக்காற்று ஒருவனை துரோகித்து மற்றவனுக்கு மோசடி செய்யக்கூடிய நன்றி கெட்ட தளத்தில் நாம் வாழக்கூடிய அந்த வெப்பமும் அந்த வெப்பம் கலந்த மூச்சுக்காற்றும் இன்று நம்மை 45 டிகிரியில் தத்தளிக்க வைத்துக் கொண்டிருக்கிறதே, அந்த வெப்பத்தையும் இது குறைக்கிறது. நீங்களும் நானும் பகைவர்களாக இருக்கும் பொழுது ஒரு குளிர்ந்த காற்று, ஒரு தூறல், ஒரு சாரல் அடிக்கும் பொழுது நாம் இருவருமே நம்முடைய பகைமையை மறந்து வானத்தை பார்க்கிறோம். எனக்கு இது முக்கியம், இந்த பகைமை கூடாது, அது நிற்க மீண்டும் நாம் நம்முடைய பகைமையை தொடர்கிறோம். ஒரு நீர்வீழ்ச்சியை நீங்கள் செல்வீர்களானால் அங்கு மனிதர்களை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், தனித்தனியாக நீங்கள் அனுபவிக்க ஆசைப்படுவீர்கள். ஒரு மழையில் உங்களுக்குரிய அந்த உணர்வுகளை முழுமையாக நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஒரு குளிர்ந்த காற்றில் ஒரு க்ஷணம் நாம் உலகத்தை மறந்து அந்த காற்று வேண்டுமே என்று லயிப்போம். இறைவனுடைய பாக்கியங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு எண்ணமும் உங்களுடைய இருதயத்தில் தோன்றுகிறது. அந்த விருப்பங்களை நீங்கள் பின்பற்றுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்காது. பெரும்பாலும் நாம் மனிதர்களுடைய விருப்பங்களை பின்பற்றுகிறோம், பெரும்பான்மையான மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை பின்பற்றுகிறோம். இது தவறாகும். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்காக உங்களுடைய இறைவனால் தீர்மானிக்கப்பட்டு விதியாக்கப்பட்டு உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டு விட்ட வாழ்க்கையாகும். இது இறைவன் உங்களுக்கு வாக்களித்து விட்ட வாக்காகும். தன்னுடைய வாக்குறுதியில் நாம் மாறுவோம், இறைவன் மீறமாட்டான். மோசடி நம்முடையதாகும், இறைவனோ மோசடி செய்பவர்களை மன்னிப்பவனாவான். இறுதியாக நாம் இறைவனை சந்திப்பவர்களாக இருக்கிறோம். இறைவனை சந்திப்பது எப்படி என்றால், நாம் இறைவனை புறக்கணித்ததற்காக இறைவனுடைய எச்சரிக்கைகளுக்கு மீறி என்னுடைய வாழ்க்கை வழிமுறை வேறானது என்ற அடிப்படையில் எப்பொழுது நான் இறைவனை புறக்கணித்து அலட்சியப்படுத்தி என்னுடைய கர்வத்திலும் ஆணவத்திலும் வாடத் தலைப்படுகிறேனோ அன்று நாம் இறைவனுக்கு எதிரிகளாக மாறுகிறோம். இறைவனை புறக்கணிப்பது என்றால் என்ன? என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய ஒரு காரியத்தில் இது நியாயமானதா இல்லையா என்பதை உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவிக்கிறான். உங்களுடைய ஒரு சொல்லில் அது உண்மை இருந்தால் கூறுங்கள், உண்மை இல்லாவிட்டால் வீண் புகழ்ச்சிக்காக பெருமைக்காக கூற வேண்டாம். இது இறைவனிடம் வெறுப்புடையதாக இருக்கிறது. மனிதர்களும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் உண்மை இல்லை, பொய் இருக்கிறது என்பதை அறியக்கூடிய அந்த நாளில் நீங்கள் இறைவனை சந்திக்கிறீர்கள். பொய்யும் புரட்டும் நிச்சயமாக ஒரு நாளைக்கு வெளியாகும். நீங்கள் மறைத்துக் கொள்ளலாம் என்று நம்பி இறைவனுக்கு எதிராக முதல் தரமாக இறைவனுடைய துரோகியாக மாறி பின்னர் மனிதர்களை வஞ்சிக்க நாடுகிறோம். மனிதர்களுடைய வெறுப்பில் நீங்கள் சிக்குவீர்களே, இறைவனுடைய ஒரு எச்சரிக்கைக்கும் நல்லுபதேசத்தையும் மீறி நீங்கள் செய்யப்பட்டதன் காரணமாக அன்று நீங்கள் இறைவனை சந்திப்பீர்கள். மனிதர்கள் உங்களை வெறுக்கும் அந்நாளில் நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். அன்று நீங்கள் மீண்டும் இறைவனிடம் திரும்புவீர்கள். இறைவன் மன்னிப்பவன். எத்தனையோ தருணங்களில் இவ்வாறு இறைவன் நம்மை மன்னித்து விட்டான். இருப்பினும் நாம் இறைவனுக்கு துரோகம் செய்வதையே முதல் கடமையாக கொண்டிருக்கிறோம். இறைவனுக்காக நான் வாழ்கிறேன் என்ற அந்த உணர்வு நமக்கு வேண்டும். மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம் இறை உணர்வுகளுடன் வாழ வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலும் அந்த வாக்குறுதியின் பேரிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த வாக்குறுதி அழியாத வாக்குறுதியாக உங்களுடைய இருதயத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குறுதிகள் தான் நீங்கள் தவறும் பொழுது நீங்கள் தவறுகிறீர்கள். நீங்கள் அநியாயம் செய்யும் பொழுது இது அநியாயம், பொய்யை பேசும் பொழுது தேவையில்லாமல் பேசுகிறீர்கள், இது வேண்டாம் என்று அறிவிப்பது உங்களுடைய இறைவனாகும். வேறு யாரும் அல்ல. உங்களுடைய இருதயத்தில் ஒரு பேச்சை பேசுவதற்கு முன்பாக இது உண்மை இல்லையே என்று அறிவிப்பது உங்களுடைய இறைவனாகும். அந்த இறை உணர்வுகள் உங்களுடைய இருதயத்தில் பேசுவதாகும். நாம் நம்முடைய பெருமையின் காரணமாக அல்லது வீணான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக, இது ஒரு பொய் சொல்வதன் காரணமாக இந்த சபையில் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்க முடியும், அல்லது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்க முடியும் என்பதன் காரணமாகவே பொய்களை நாம் அதிகமாக கூறுகிறோம். நம்மை கண்ணியவான்களாக பிறர் முன்பாக காட்டிக்கொள்ள முடியும், ஆகவே இந்த பொய் உதவும் என்பதன் காரணமாக நாம் பொய் சொல்கிறோம். ஆனால்
நீங்கள் சொல்வதற்கு முன்பாக நீங்கள் கூறுவது பொய் என்பதை உங்களுக்கு தெரிகிறதல்லவா? அதை அறிவிப்பவன் யார்? தக்க தருணத்தில் நீங்கள் வாயை திறப்பதற்கு முன்பாக வரையிலும் பொய் கூறப் போகிறோம் என்ற அடிப்படையில் உங்களுடைய உள் மனம் இறைவன் தடுத்து கொண்டிருக்க, அதை மீறி நீங்கள் பொய்யை பேச ஆரம்பிக்கும் பொழுது இறைவனை சந்திக்க வேண்டும் என்பதன் மீது நீங்கள் எச்சரிக்கையுடனும் அமைதியாகிவிடுங்கள். உங்களுடைய பேச்சுக்களை இந்த எச்சரிக்கை உங்களுக்கு வர நிறுத்திவிடுங்கள். அதையும் மீறி ஒரு சுவாரஸ்யத்துக்காக நீங்கள் பொய்யை இட்டு கட்டும் பொழுது அதனுடைய வினைகள் உங்களுக்கு வர இருக்கிறது. இறைவனை மீறியதன் காரணமாக உங்களுடைய ஞானங்கள் தடைபடுகின்றன, உங்களுடைய அறிவு மட்டமாகிறது, உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இருதயங்களில் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறது. ஆகவே இன்னும் பல சிக்கல்களில் நீங்கள் சிக்க இருக்கிறீர்கள். ஒரு பொய் நாம் கூறும் பொழுது பல உண்மைகளை உணர்ந்தறியக்கூடிய தன்மைகளை இழந்து விடுகிறோம். இது இறைவனிடத்திலுள்ள நேரடியான தண்டனையாகும். ஒரு பொய்யை நாம் கூறும் பொழுது பல உண்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து தெளிந்து நீங்கள் நேர்வழிப்படுத்தி கொண்டு கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் சிக்கிக்கொள்ளாத வாழ்க்கையில் உங்களை அமைத்துக்கொள்ள அந்த உணர்வுகள் உதவுகிறதே, அந்த உணர்வுகள் உண்மைகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை இழக்கின்றன. எனவே உங்களுடைய காரியங்களில் நீங்கள் தவறுகள் அதிகமாக செய்வீர்கள். மனிதர்களுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். அவர்களுடைய வலைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள். உங்களுடைய எண்ணங்களுக்கு உறுதி இருக்காது. ஆகவே பலமுறை நீங்கள் நன்மையான காரியங்களை செய்வதாக எண்ணிக்கொண்டு தீமையான காரியங்களில் அதிகமாகி விடுவீர்கள். எனவே நம்முடைய நஷ்டமும் கஷ்டமும் நாம் எப்பொழுது ஒரு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அதன் விளைவாக நாம் கஷ்டத்தில் சிக்கும் பொழுது அதற்கான காரணம் என்னவென்றால், பொய் கூறியதன் காரணமாக உண்மைகளை விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மைகளை நாம் இழந்துவிட்டோம். எனவே அறிய முடியாத நிலையில் தெரியாமல் செஞ்சிட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன் என்று பட்டு படிப்பினைகளாக நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த மிக பெரும் பாதகமான சூழ்நிலைகளில், பரிதாபத்திற்குரிய சூழ்நிலைகள் நீங்கள் ஆகிவிடுவீர்கள். இதை ஞானங்களை கொண்டு, கேள்வி புலன்களை கொண்டு, இருதயங்களில் நீங்கள் உண்மைகளை நிலைநிறுத்துவதை கொண்டு இன்று நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்வோம். இன்று வரையில் பொய் கூறுவதால் ஒன்றும் நஷ்டமில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். பொய் கூறுவதால் உண்மைகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள். எனவே உங்களுடைய நேர் வழியில் பல கஷ்டங்களில் நீங்கள் அறியாமையின் காரணமாக சிக்கிக்கொள்வீர்கள். அதன் காரணமாக நஷ்டங்களிலும் துன்பங்களிலும் நீங்கள் உடன்று படிப்பினைகளாக பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிடும். சோதனைகள் அதிகமாகும். எனவே சோதனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும் என்பது நம்முடைய ஆத்மார்த்தமான உள்ளார்ந்த விருப்பமாக இருக்குமானால் அது இறைவனிடத்திலிருந்துள்ள இன்று உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை காலமாகும், வாழ்க்கையின் தேவையாகும். ஆகவே இறைவன் உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு முறையும் தவறும் பொழுது உங்களை உற்று நோக்குபவனாக இருக்கிறான், உன்னிப்பாக கவனிப்பவனாக இருக்கிறான். சமயத்தில் தக்க தருணத்தில் நீங்கள் உங்களுடைய செயல்களில் உங்களுடைய வாய்களில் பொய்களை ஆரம்பிக்கும் வரையில் தடுக்கிறான். ஆரம்பித்த பிறகு அவன் நீங்கிவிடுகிறான். இறைவனை சந்திப்போம், இறைவன் இருக்கிறான் என்பதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கும் பொழுது இறைவன் எங்கிருக்கிறான் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு சமீபமாக உங்களுடன் இருக்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் செய்வதை உங்களுடைய பார்வைகளுக்கு ஒளி கொடுத்தவனும் அவன்தான். உங்கள் பார்வைகளோடு அவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய கேள்விகளுக்கு கேட்கும் தன்மையை கொடுத்தவனும் அவன்தான். உங்களுடைய கேள்வி புலன்களோடு அவன் உங்களுடன் இருக்கிறான். இருதயத்தையும் படைத்து அதை இயக்கிக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்பதற்காக இவ்வளவு நெருக்கமாக ஒவ்வொரு புலனுடனும் உங்களுடன் இருக்கின்றானே, அவனை மறைத்துவிட்டு ஒரு தவறான காரியத்தில் நீங்கள் பிறருக்கு காட்டாமல் சாதித்து கொள்ளலாம். பிறருடைய கண்களிலிருந்து மறைத்து உங்களுடைய காரியங்களை, தவறான காரியங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவ்வாறு நினைப்பீர்களானால் உங்கள் கண்களை விட்டும் உங்கள் தோள்களை விட்டும் நீங்கள் மறைத்துக் கொள்பவர்கள் அல்ல. நீங்கள் ஒரு தவறான காரியங்களில் ஈடுபடும் பொழுது, ஒரு தவறான காரியத்தில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களுடைய கண்களை நீங்கள் மறைத்துக் கொள்பவர்கள் இல்லை. ஆகவே உங்களையே நீங்கள் மறைத்துக் கொள்ள முடியாத நிலையில் இறைவனிடமிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைப்பது மகா பெரும் பாதகமாகும்.
ஆகவே அச்சம் கொள்ளுங்கள். ஒரு தவறுக்கு உரிய கூலி நிச்சயமாக நமக்கு இருக்கிறது. இறைவன் எப்படி தண்டிப்பவனாக இருக்கிறான் என்றால், நீங்கள் செய்யும் தவறுகளுக்கெல்லாம் உடனடியாக உங்களை தண்டிப்பதில்லை. ஏனென்றால் இறைவன் உங்கள் மீது கருணை மிக்கவன், உங்கள் மீது இரக்கமுடையவன், உங்கள் மீது பேரன்பு கொண்டவன். உங்கள் மீது மட்டும்தான், மற்ற எந்த படைப்பின் மீதும் அல்ல. ஆகவே உங்கள் போக்குக்கு விடுகிறான். நீங்கள் திருந்துவீர்கள் என்பதற்காக பல சங்கடங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறான். பல தருணங்களில் நீங்கள் அந்த சங்கடங்களிலிருந்து விடுபட முடியாமல் இறைவன் பக்கம் திரும்புகிறீர்கள். உள்ளார்த்தமாக இறைவனை நீங்கள் வேண்டுகிறீர்கள். அப்பொழுது அவன் உங்களுடைய கவலைகளை நீக்குகிறான். பின்னர் நீங்கள் அவனை அடைக்காதது போலவே உங்களுடைய பழைய தவறுகளின் பக்கம் நீங்கள் மீண்டு விடுகிறீர்கள். இது தெய்வ குற்றமாகும். அவனை அடைக்காதது போலவும், அவனை கேட்காதது போலவும், அவன் யார் என்று தெரியாதது போலவும் அதே தவறுகளில் நீங்கள் மீள்வீர்களே, அப்பொழுதுதான் முதல் முறையாக உங்கள் மீது ஒரு குற்றம் நிலை பெறுகிறது. தெய்வ குற்றம் என்பது அது மட்டும்தான். நான் என்னுடைய இறைவன் பக்கம் பெரும் கஷ்டங்களில் சிக்கிக்கொண்டதன் காரணமாக இனி இந்த தவறே செய்ய மாட்டேன் என்பதல்லாமல் அந்த பிரார்த்தனை நிறைவேறாது. ஒரு தவறுக்காக நீங்கள் இறைவனிடம் மன்றாடுகிறீர்கள். எப்படி மன்றாடுவீர்கள்? என் இறைவனே, என்னை இதிலிருந்தும் காப்பாற்றிவிடு, இனி நான் இதை செய்ய மாட்டேன். இந்த வாக்குறுதியை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான், நம்பிக்கை கொள்கிறான். பின்னர் உங்களுடைய கஷ்டங்களை நீக்குகிறான். நீக்கிய மறுதருணமே நீங்கள் உங்களுடைய வாக்குறுதியை முதுகுக்கு பின்னால் வீசிவிட்டு அவனை அடைக்காதது போலவே நீங்கள் உங்களுடைய பழைய பாதையில் செல்கிறீர்கள். இது தெய்வ குற்றத்தின் ஆரம்பம். இனி ஒரு சோதனை உங்களுக்கு வர இருக்கிறது. பழைய சோதனையை விட அதிகமான சோதனையாகும், இன்னும் தீவிரமான சோதனையாகும். இதிலிருந்தும் நீங்கள் கேட்பீர்கள், பழைய மாதிரியே அவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வீர்கள். உங்களை நம்பியதன் காரணமாக துரோகம் செய்வீர்கள். இதில் இறைவனுக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. உங்களுக்காக நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இது மிக முக்கியமானதாகும். உங்களுடைய குற்றங்களுக்காக அவன் எப்பொழுதுமே உங்களை பிடிப்பதில்லை, உடனுக்குடன் உங்களை பிடிப்பதில்லை. அதன் காரணமாக உங்களுடைய குற்றங்கள் ஏட்டிலிருந்து நீக்கப்பட்டு விட்டன என்று மட்டும் நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். நிச்சயமாக அது அழிக்கப்பட முடியாத ஒரு குற்றமாகும். உங்களுக்காக தவணைகளை ஏற்படுத்துகிறான். நீங்கள் திருந்துவதற்காக பல சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறான். உள்ளங்கள் திறக்க வேண்டும் என்பதற்காகவும், தெளிவான உண்மைகளை நீங்கள் பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்பதற்காகவும் இருதயத்தில் இறைவன் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கின்றான். பல தருணங்களில் பிறருடைய குற்றங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய இருதயங்கள் திறக்கின்றன. நீங்கள் குற்றம் புரியும் போது உங்களுடைய இருதயங்கள் முடிவிடுகின்றன. இதுவும் தெய்வ குற்றமாகும். ஒவ்வொரு முறையும் நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய துரோகத்தை, ஒவ்வொரு தருணத்திலும் நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய இந்த மகாபாதகத்தை உணர்ந்தவர்களாக, தெளிவாக கேட்பவர்களாக, இதுவரையில் நாம் உணர்ந்தும் தெரியாததையும் நமக்கு படிப்பினைகளாக பல தருணங்களில் நாம் நம்முடைய கஷ்டங்களில் சிக்கிக்கொண்டு மீள முடியாத துயரத்தில் ஆகிவிடும் பொழுது இறைவன் பக்கம் திரும்பிய பொழுது இறைவன் நமக்கு உதவி செய்தான் என்பதை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோமே, அந்த வாழ்க்கை இனி நமக்கு வேண்டாம். ஏன் என்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதில்லை? இவருடைய கேள்வி. பிரார்த்தனைகள் நிறைவேறாததற்கு காரணம் நீங்கள் செய்த இறை துரோகமும் நம்பிக்கை மோசடியும், இறைவனுக்கு எதிராக நீங்கள் செய்த குற்றங்கள். ஒன்றுக்கு பின் பல படித்தரங்களில் நீங்கள் இறைவனுக்கு மாறு செய்தவர்களாகவும் இறைவனை அலட்சியப்படுத்தியவர்களாகவும் வாழ்ந்த அந்த காலங்களில் படிப்படியாக நீங்கள் உண்மையை உணரக்கூடிய தன்மைகளை வெகுவாக இழந்துவிட்ட நேரத்தில் இனி இந்த இருதயத்தில் உண்மை இல்லை, உண்மையை விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இல்லை என்று இறைவன் அறியும் பொழுது நீங்கள் அறிய மாட்டீர்கள். இனி உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு வேலை இல்லை. உங்களுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்பது அதன் பொருளா? அவ்வாறல்ல. இனியும் நீங்கள் பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். உங்களை உயிருடன் விட்டு வைத்திருப்பதே நீங்கள் மன்னிக்கப்படக்கூடியவர்கள் என்பதற்காக மட்டும்தான். எனவே நீங்கள் பொறுமையாளர்களாக இருங்கள். நீங்கள் செய்த பாவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடனே சுகமடைய வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனை வெறுக்கப்படக்கூடிய பிரார்த்தனையாகும்.
பல தருணங்களில் உங்களை குற்றம் பிடிக்காமலே உங்களுடைய இறை பாதகங்களுக்கு உங்களுக்கு எந்தவித தண்டனையும் கொடுக்காமலேயே இறைவன் உங்கள் மீது அன்பு கொண்டவனாய் இரக்கம் கொண்டவனாய் காப்பாற்றினான். பின்னர் நீங்கள் சம்பாதித்த அந்த கேடுகளில் ஒரு சொற்பமான அளவை நீங்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவில் ஒரு சோதனையாக கொடுக்கும் பொழுது உங்களால் தாங்கவே முடியவில்லை. தாங்க முடியாமல் அல்ல, அவசரம், சீக்கிரமாக சரியாகிவிட வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனை சீக்கிரமாக மறந்துவிடலாம். இவனை நினைவில் வைத்துக் கொள்வது மிக பெரும் கஷ்டமாக இருக்கிறது. ஆகவே சீக்கிரமாக குணமாக வேண்டும். அந்த எண்ணம் மட்டும் இல்லை என்றால் நிச்சயமாக இது ஒரு பொருட்டே அல்ல. உங்களுடைய பழைய தவறுகளிலும் பழைய கேளிக்கைகளிலும் இறைவனுடைய துரோகத்திலும் நீங்கள் மீண்டுவிட அவ்வளவு அவசரப்படுகிறீர்கள். இதுவே நம்முடைய பிரார்த்தனையாகும். எந்த ஒன்றுமே ஒரு தவறு செய்துவிட்டால் இந்த குற்றத்திற்கு இவ்வளவு கால தண்டனை, பெரிய குற்றத்திற்கு பெரிய அளவிலான தண்டனை, இன்னும் காலம் அதிகமாக்கப்பட்ட தண்டனை என்று நாம் நமக்குள்ளேயே வகுத்து கொண்டிருக்கும் பொழுது இறைவன் உங்களுக்காக ஒரு காலத்தை வகுத்திருக்கிறானே, அதை எப்படி நீங்கள் சுருக்க சொல்லி கேட்பீர்கள்? உங்களுக்காக பல தருணங்களை திருந்துவதற்காக ஏற்படுத்தி பின்னர் நீங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேதனை உங்களால் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் சக்திக்கு மீறி நிச்சயமாக அந்த வேதனை உங்களுக்கு தரப்படவில்லை. வேதனைக்கு காரணம் மனதின் உள்ள அவசரம். சீக்கிரமாக நான் குணமாக வேண்டும். யார் ஒருவராவது என் இறைவனே இந்த வேதனையிலிருந்து நீ என்னை பாதுகாத்துக்கொள் என்ற அந்த அளவில் நாம் நிறுத்துகிறோமா? இல்லை. சீக்கிரமாக என்னை குணமாக்கிவிடு. சீக்கிரம் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையில் சேர்ப்பீர்களானால் இன்னும் உங்களுடைய நயவஞ்சகத்தனத்திலிருந்து நீங்கள் மீளவில்லை என்பதாகும். உங்களுடைய இறை துரோகத்திலிருந்து இன்னும் நீங்கள் மீளவில்லை என்பதாகும். உங்களுக்கு நீங்கள் கேட்கும்படி அவ்வாறு உங்களுடைய இறைவன் உங்களுக்கு சீக்கிரமாக கனப்பொழுதில் உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து நீக்கி விடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இறைவனுடைய எச்சரிக்கையையும் கேட்டுக்கொள்ளுங்கள். மீண்டும் இதன்பால் நீங்கள் திரும்புவீர்களானால் இதுவரையில் நீங்கள் அனுபவித்திராத வேதனையை கொண்டு உங்களை நான் பிடிப்பேன். ஆகவே இறைவனிடம் பிரார்த்தனை கேட்கும் பொழுது சீக்கிரமாக குணமாக வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு வேதனையில் பழகிவிட்டீர்கள். அது பெரிய வேதனை அல்ல. புதிய வேதனையை கொண்டு இன்னும் தீவிரமாக பிடிக்கும் பொழுது உங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு காலத்திலும் என் இறைவனே சீக்கிரமாக என்னுடைய பிரச்சனைகளுக்கு விடிவு கொடுத்துவிடு என்ற அந்த ஒரு வார்த்தையை கொண்டு ஒருபோதும் நீங்கள் இறைவனை கேட்க வேண்டாம். அந்த பிரார்த்தனை இறைவனிடம் நிச்சயமாக செல்லாது. ஏனென்றால் இறைவன் உங்கள் மீது அன்பு கொண்டவன். உங்களுடைய நயவஞ்சகத்தையும் இறை துரோகத்தையும் அவன் நன்கறிந்தவன். உங்களுடைய இறை துரோகத்தில் உங்களை அதிகமாக்கிவிட இறைவன் விரும்பவில்லை. ஆகவே அவனுடன் ஒத்துழையுங்கள். அவனுடைய வாக்குறுதி இருக்கிறது. உங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு மேலாக உங்களை வேதனையை கொண்டு நிச்சயமாக இறைவன் தீண்ட மாட்டான். உங்களுடைய அவசரம் அந்த நிலையில் உங்களை ஆக்கிவிட்டது. ஒவ்வொருவருக்கும் ஒரு குறித்த அளவிலான வேதனை விடப்பட்டிருக்கிறது. யார் ஒருவரும் ஒரு கஷ்டத்திலிருந்தோ அல்லது அது மனவேதனையாகட்டும் அல்லது உடல் வேதனையாகட்டும் முழுமையாக நீங்கள் அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் இல்லை. ஓரளவுக்கு அதனுடைய கஷ்டம் தணிக்கப்பட்டு உங்களுக்காக விட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக. நீங்கள் முழுமையாக திருந்து விட்டீர்களானால் நிச்சயமாக அந்த ஒரு சோதனை உங்களை விட்டும் நீங்கிவிடும். அந்த சோதனையிலிருந்து நீங்கள் முழுமையாக வெற்றி கொள்ளப்படும் வரையில், நீங்கள் அந்த சோதனையை வெற்றி கொள்ளும் வரையில் பொறுமையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். பொறுமையாளர்களுடன் இறைவன் இருக்கிறான். நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் இறைவன் இருக்கிறான். இனி உங்களுக்கு பிரார்த்தனை என்பது தேவையில்லாதது. இறைவன் உங்களுடன் இருக்கும் வரையில் நீங்கள் மிக பெரும் துன்பத்திற்கு ஆளாகப் போவதில்லை. உங்களுடைய நிலைமையை படைத்த இறைவன் நிச்சயமாக நன்கறிவான். இன்னும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது, உங்களுடைய இறைவன் உங்கள் மீது அன்பு மிக்கவன். உங்களுடைய இறைவன் உங்கள் மீது இரக்கமுடையவன். பேரருட்கொடைகளை உங்களுக்காக அவன் கொடுப்பவன். ஆகவே நீங்கள் உங்களுடைய இறைவனை நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான்.
ஆகவே நீங்கள் உங்களுடைய அந்த கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் நிச்சயமாக அதிகமாகிவிட மாட்டீர்கள், அதிகமாக்கிவிட மாட்டான் என்பதன் மீதும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவனுக்கு கண்ணில்லையா காதில்லையா என்றெல்லாம் கேட்காதீர்கள். நாம் இருதயங்களை இழந்த நிலையில், தவறிவிட்ட நிலையில் இந்த கேள்விகளை நாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயங்கள் நயவஞ்சகத்தில் நிரம்பிவிட்ட நிலையில் இறைவனை நீங்கள் கேட்கிறீர்கள், அவனுக்கு கண் இல்லையா காதில்லையா இருதயமே இல்லையா என்று. இந்த மிக பெரும் அதிக பிரசங்கித்தனமான இந்த இருதயத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்களே, நமக்கு என்ன கேடு? இன்று முதலாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் உங்களுடைய பிரார்த்தனை எவ்வாறு இருக்க வேண்டும்? என் இறைவனே, நீ உன் வாக்குறுதியில் மீறாதவன். முதலில் அதை சொல்லுங்கள். இறைவனையும் உங்களையும் ஒன்றிணைத்து ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் நிச்சயமாக நன்கறிவோம், நீங்கள் செய்யும் குற்றங்களுக்காக உங்களை இறைவன் உடனுக்குடன் பிடிப்பதில்லை. இது உண்மைதானே? கண்களால் நீங்கள் செய்யக்கூடிய மோசம், உள்ளத்தில் நீங்கள் மறைத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய மனித துரோகமும் பாவங்களும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், இறைவனும் நிச்சயமாக அறிந்திருக்கிறான். இதை வெளிப்படுத்திவிட்டால் உடனடியான தண்டனை உங்களுக்கு இருக்கிறது. அதை மறைத்தவன் யார்? உங்களுடைய இருதயங்களிலிருந்து அது வெளிப்படாமல் அந்த மோசடிகளையும் துரோகங்களையும் பாவங்களையும் உங்களுக்காக உங்கள் மீது அன்பு கொண்டு இரக்கம் கொண்டவனாக மனிதர்களுக்கு தெரிந்துவிட்டால் உங்களுடைய கதை முடிந்துவிடும் என்பதற்காக மறைத்தானே, அந்த இறைவன் மகத்தான நற்கொடையுடையவன் நம் மீது. இனி உங்களுக்கு உங்களுடைய செயல்கள் காரணமாக ஏதும் நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது, வெளியில் தெரிந்துவிட்டால் நம்முடைய கதி அதோ கதிதான் என்று நீங்கள் நினைப்பீர்களே, அந்த பயத்தை இறைவன் அறிகிறான். ஆகவே உங்கள் மீது இரக்கம் கொண்டான், வெளியில் காட்டவில்லை. ஒரு பயத்தில் தனக்கு ஒரு பெரும் துன்பம் ஏற்பட போகிறது நம்முடைய மோசடியின் காரணமாக என்ற அந்த பயம் இறை பிரார்த்தனையாகும். அந்த பயத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய, ஒரு நாள் பூராவும் இறைஞ்சக்கூடிய அவ்வளவு பிரார்த்தனைகளுடைய ரசமும் அந்த ஒரு உள்ளட்சத்தில் அடங்கிவிட்டது. உள்ளட்சமுடையவர்களுக்கு மட்டும்தான் பிரார்த்தனை குறித்தாக தவிர, உள்ளட்சம் யாருக்கு இல்லையோ அவர்கள் வீண் வார்த்தைகளால் இறைவனிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய நயவஞ்சகத்தை நிச்சயமாக இறைவன் நன்கறிவான். ஆகவே என் இறைவனே, நீ வாக்குறுதி மீறாதவன். நிச்சயமாக நான் பல முறை என்னுடைய மோசடிகளிலும் நம்பிக்கை துரோகத்திலும் வாழ்ந்திருக்கிறேன், செயலிலும் ஈடுபட்டிருக்கிறேன். ஆனாலும் இன்னும் குற்றம் பிடிக்கப்படவில்லை, தண்டனை இன்னும் எனக்கு வரவில்லை. ஆகவே உன்னுடைய வாக்கு உறுதியானது, உண்மையானது. நீங்கள் செய்யும் குற்றங்களுக்காக உங்களை உடனுக்குடன் இறைவன் பிடிப்பதில்லை. இதில் உண்மை இருக்கிறது. ஆகவே இறைவன் உங்கள் மீது இரக்கமுடையவன், உங்கள் மீது அன்புடையவன். நீங்கள் நன்றாக தெளிவாக உணர்ந்திருக்கிறீர்கள் உங்களுடைய குற்றங்களை. பாவ மன்னிப்பு கேளுங்கள். அந்த பாவ மன்னிப்பு என்பது, நான் என் குற்றங்களிலிருந்தும் திருந்திக் கொண்டேன் என் இறைவனே. இதுவரையில் நீ என்ற குற்றங்களுக்காக பிடிக்காமல் இருக்கிறாய், இனிமேலும் பிடித்து விடாதே. என்னை நீ உன் பொறுப்பில் ஏற்றுக்கொள். என்னுடைய பொறுப்பில் விட்டுவிட்டால் உனக்கு எதிராகத்தான் தலைப்படுவேன். அது என்னுடைய இயற்கை என்பதை நீங்கள் இறைவனிடம் தெரிவியுங்கள். உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டதன் காரணமாக தவறுகளில் ஆகிவிட வேண்டாம், பணிவோடு இருங்கள். எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாலும் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை நான் கேட்க வேண்டும். எனக்கு அதிகாரம் என்பதற்காக உங்களை மீறி, அவ்வளவு பேர் நன்மைகளை மீறி நான் என்னுடைய அநியாயத்தில் ஈடுபடுவது இறைவனுக்கு பொறுக்காது. ஆகவே இறைவன் உங்களுக்காக அதிகாரத்தை கொடுத்தான். சாய்ஸ். நீங்கள் விரும்பிய விதத்தில் நன்மையும் தீமையும் பிரித்து மட்டும்தான் நான் அறிவிப்பேன். தேடிக்கொள்வது உங்களிடம் இருக்கிறது. எதை நீங்கள் தேடுவீர்கள்? எனக்கு விருப்பமானது எதுவோ அதை நீங்கள் தேடுங்கள். உங்களுக்கு விருப்பமானது எதுவோ அதை நீங்கள் தேட வேண்டாம். பெரும்பாலும் அது உங்களை நஷ்டத்தில் ஆக்கிவிடும், பெரும் கஷ்டத்தில் ஆக்கிவிடும். அப்பொழுது நீங்கள் வழியறிய மாட்டீர்கள். எனவே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அவ்வாறு நீங்கள் என்னை விட்டும் உங்களுடைய மனேச்சைகளின் பக்கம், அநியாயங்களின் பக்கமும், உங்களுடைய உடல் சுகங்களின் பக்கமும் மனேச்சைகளின் பக்கமும் நீங்கள் செல்வீர்களானால் வழிகள் உங்களுக்காக மூடப்பட்டு கொண்டு வருகின்றன என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நெருங்க வேண்டிய வேதனை நெருங்கி இருக்கக்கூடும் என்பதை அச்சம் கொள்ளுங்கள்.
அவ்வாறு நெருங்கிய பிறகு இருதயங்கள் ஸ்தம்பித்துவிடும், எந்த வழியும் அறிய மாட்டீர்கள். அந்த சூழ்நிலையை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மில் பல சமயங்களில் பல சந்தர்ப்பங்களில் கையும் களவுமாக நாம் பிடிபடும் பொழுது வாய் அடைபட்டு நிற்போம், எந்த வழியும் கிடையாது. ஆகவே அனுபவிக்க வேண்டிய நேரமாகும் அது. மனிதர்களுக்கிடையே கையும் களவுமாக நீங்கள் பிடிபடும் பொழுது நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. ஆகவே ஒரு குறித்த காலத்தவணையின் பேரில் அந்த வேதனை நிகழ்ந்தே ஆக வேண்டும். நீங்கள் அவரிடம் பிரார்த்தித்தாலும் சரி, கெஞ்சி கேட்டாலும் சரி, அந்த தண்டனை முடிந்த பிறகு நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். ஆகவே காலகட்டம் முடிய வேண்டும். இவ்விதமே இறைவனும் உங்களுக்காக எச்சரிக்கைக்கு மேல் எச்சரிக்கையை கொடுத்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு முறையும் நீங்கள் பழைய தவறுகளின் பக்கம் மீளும் பொழுது தவறு செய்கிறீர்கள், இது தவறு, இது அநியாயமான பேச்சு, இதில் உண்மை இல்லை, ஆகவே உங்களுக்கு நன்மையும் இல்லை என்பதை அறிவிக்கப்படாத நிலையில் எந்த ஒரு சொல்லையும், எந்த ஒரு எண்ணத்தையும், எந்த ஒரு செயலையும் நாம் செய்வதில்லை என்பதை நீங்கள் உறுதியாக இன்று ஏற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் உங்களுடன் பேசிக்கொண்டிருக்க நான் அவனை புறக்கணிக்கிறேன் என்ற அந்த இறைவன் துரோகத்தை, தெய்வ குற்றத்தை நீங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் இன்றளவும் செய்து கொண்டிருப்பீர்களே, அதை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். இருதயங்களில் மறைக்கப்பட்டவற்றை நீங்கள் வெளிக்கொண்டு வரவோ அல்லது அந்த இருதயங்களில் இதுதான் இருக்கும் என்ற அளவுக்கு நீங்கள் சந்தேகப்படக்கூடிய வாழ்க்கையிலோ நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். பிற மனிதர்களின் இருதயங்களில் இருப்பவற்றை பற்றி நீங்கள் வெறும் யூகங்களைத்தான் பின்பற்றுகிறீர்கள், அதில் எந்த உண்மையும் இல்லை. இதை மட்டும் நாம் இன்று முதலாக கடைபிடிப்போமேயானால் நம்முடைய பெரும் பெரும் தவறுகளிலிருந்தும் குற்றங்களிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொண்டவர்களாகவும் இறைவனுடைய வழிபாட்டில் அவனை பின்பற்றி நாம் நேர் வழியை மேற்கொண்டவர்களாகவும். இருதயத்தில் இறைவன் மறைத்து விட்டான், இது இப்பொழுதைக்கு நான் மன்னித்து விட்டேன், ஆகவே இருதயங்களில் மறைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை வெளிக்கொண்டு வருவது எனக்கு புறம்பாக செய்யக்கூடிய நிகழ்ச்சியாகும். சான்றுகளையும் சாட்சியங்களையும் கொண்டு வந்து அவனை குற்றவாளியாக ஆக்குவது மனிதன் இறைவனுக்கு எதிராக செய்யக்கூடிய மிக பெரும் துரோகமாகும். அவ்வாறே உங்களுடைய குற்றங்களுக்காக நீங்கள் பிடிக்கப்படுவதாக இருந்தால் என்றோ நீங்கள் காணாமல் போயிருப்பீர்கள். ஒவ்வொருவரும் தாங்கள் வாழக்கூடிய அந்த இறை பாக்கியத்தை கொண்டு தப்பித்துக் கொண்ட அந்த நிலைகளை, அந்த தருணங்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு மனிதனை அவனுடைய இருதயங்களில் இருக்கும் குற்றங்களை சந்தேகத்தின் அடிப்படையில், என்னுடைய கற்பனைகளின் அடிப்படையில் நான் குற்றம் பிடிப்பது, இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்று கூறுவது அப்படி இல்லை என்பது இறைவனுடைய வாக்காக இருந்த போதிலும் நீங்கள் சாட்சியங்களை கொண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலையை கொண்டும் அவனை குற்றம் பிடிக்கிறீர்கள். சாட்சியங்களும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உண்மையானதல்ல. ஒவ்வொரு குற்றத்திற்கும் பின்னால் ஒரு நியாயம் இருக்கிறது. ஒவ்வொரு குற்றவாளியும் நியாயம் கற்பிப்பார்கள், அதில் உண்மையும் இருக்கிறது. ஆகவே அந்த உண்மைகளை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம். ஒரு அணுவளவு உண்மை இருந்தாலும் நியாயத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட ஒரு எதிர்விளைவாகும். நாம் அல்லது மனித சமுதாயம் ஒருவருக்கொருவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அநியாயங்களின் ஒட்டுமொத்த பிரதிபலிப்பு நாம் அனைவருமே தவறுகளில் மூழ்கியிருக்கிறோம். லஞ்சம் கொடுக்க வேண்டாம் என்று கூறினால் எல்லோரும் கொடுக்கிறார்கள், நான் மட்டும் கொடுக்காமல் இருந்தால் எப்படி, எனக்கு வாழ்க்கை இல்லை, ஆகவே குற்றம் இல்லை என்ற ஒரு நியாயம். ஏன் இந்த அளவுக்கு நீங்கள் மனிதன் விரோதியாக மாறிவிட்டீர்கள், குற்றங்களும் கொலைகளும் புரிகிறீர்கள்? அவனுடைய பதில், எனக்கு தாய் தந்தையர் இறந்து விட்டார்கள், என் மீது இந்த சமுதாயம் எந்த கருணையும் காட்டவில்லை, இதன் காரணமாக என் தம்பி இறந்து விட்டான், அண்ணன் இறந்து விட்டான், ஆகவே நியாயம். அவ்வளவு நியாயத்திலும் உண்மை இருக்கிறது. இதற்கெல்லாம் பதிலளிப்பவர்கள் நீங்கள் அல்ல, இறைவன் மட்டும்தான். ஆகவே இறைவனுக்காக பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இருதயங்களில் குற்றங்கள் மறைக்கப்படும் பொழுது நீங்கள் அதை வெளிக்கொண்டு வர முயற்சிப்பது தெய்வ குற்றம். தெய்வ குற்றம் புரிந்த நிலையில் நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை? இறைவனுடைய துரோகிகளுக்கு பிரார்த்தனைகள் ஒரு கேடு, வாழ வைத்திருப்பதே அதிகம். ஆகவே நீங்கள் நன்றியுடன் இருங்கள், இறைவனிடம் பொறுமையை கேளுங்கள்.
இது நீங்கள் அனுபவிக்க வேண்டிய காலம். ஆகவே பொறுமையுடன் இருங்கள். இந்த பொறுமையுடைய காலத்தில் உங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு எந்த கஷ்டங்களின் காரணமாக நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, நஷ்டத்தில் சிக்கிக் கொண்டீர்களோ, ஒரு வேதனையில் இருக்கிறீர்களோ, அந்த வேதனை உங்களை விட்டும் நீங்கும். இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். உங்கள் கதையை முடித்துவிட அவன் நாடவில்லை. எந்த அளவுக்கு உண்மை என்றால், இன்னும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் இறைவன் என்ற அந்த ஒரு உணர்வு உங்களிடம் இருக்கிறது. தன் பக்கம் திரும்ப சொல்லுகிறான் இறைவன், திரும்பி விட்டீர்கள். ஆகவே உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுது உங்களுடைய தேவையெல்லாம், நீங்கள் இதிலிருந்து மீண்டு விட்டால் மீண்டும் ஒரு முறை இதே தவறுகளில் நீங்கள் நிலைக்க மாட்டீர்கள் என்பதை உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நிச்சயமாக உங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் பழைய கால வாழ்க்கை அவ்வாறல்ல. எனவே நீங்கள் உங்களை அறிய மாட்டீர்கள். இதிலிருந்து உங்களை மீட்டுவிட்டால் நீங்கள் மீண்டும் இறை துரோகத்தில் ஈடுபடுவீர்கள். எந்த குற்றங்களின் காரணமாக இந்த ஒரு வேதனைக்கு ஆளாகினீர்களோ அந்த குற்றங்களை மீண்டும் நீங்கள் தொடருவீர்கள். எனவே இறைவன் உங்களை பற்றி பயப்படுகிறான். கருணை மிக்க இறைவன், அன்புமிக்க இறைவன், இரக்கமுடைய இறைவன் உங்களை பற்றி அஞ்சுகிறான். நீங்கள் இன்னும் திருந்தவில்லை. இதிலிருந்து மீள்விக்கப்பட்டு விட்ட பிறகு மீண்டும் அதே தொந்தரவுகளில், அதே கஷ்டங்களிலும் நீங்களை சம்பாதித்துக் கொள்வதற்காக நீங்கள் பழைய தவறுகளில் மீள்வீர்களானால் அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த வேதனையை விட பன்மடங்கு அதிகமாக நீங்கள் அனுபவிக்க நேரிடும். ஆகவே இறைவன் உங்களுடைய அந்த காலத்தை பற்றி அஞ்சுகிறான். நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா? பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக பொறுமையை இறைவன் கொடுக்க போதுமானவன். இவர்களே மேன்மையான பிரார்த்தனையை மேற்கொண்டவர்கள். இறைவனிடம் பொறுமையை கேளுங்கள். பொறுமைக்கு நிகரான ஒரு பிரார்த்தனை, அழகான பிரார்த்தனை, இறைவனுக்கு ஏற்புடைய பிரார்த்தனை. உங்களை பொருந்திக் கொள்ளக்கூடிய இறைவன் தன்னிடம் உங்களை பொருந்திக் கொள்வானே, தன்னோடு உங்களை இணைத்துக் கொள்வானே, உங்களுக்கு நெருக்கமாக இருப்பானே, அப்படிப்பட்ட பிரார்த்தனை பொறுமையை நீங்கள் இறைவனிடம் மேற்கொள்ளும் போது ஏற்படும் நெருக்கத்தை உங்களுக்கு அதிகமாக்கும். இறைவன் உங்களுக்கு நெருக்கமாகிவிட்டால் இனி உங்களுக்கு எந்த பாதகமும் இல்லை. இருக்கக்கூடிய அந்த வேதனைகள் உங்களை அறியாமலே தானே உங்களை விட்டும் நீங்கும். ஆகவே அந்த மேலான இறை பாக்கியத்துக்காக பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அந்த பொறுமையில் உங்களுக்கு எத்தகைய சிரமமும் இல்லை. இறைவனுடைய அனுமதியின்றி உங்களால் பொறுமையாக இருக்க ஒரு காலம் முடியாது என்பதையும் நீங்கள் இன்று நினைவில் கொள்ளுங்கள். இறைவனுடைய உதவி இல்லாமல் உங்களால் ஒரு காலம் ஒருவருக்கொருவரிடையே பொறுமையாக இருந்து கொள்ள முடியாது. உங்களுக்கிடையே, உங்களுடைய இருதயத்திற்கும் நோய்களுக்கும் இடையே உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. உங்களுடைய இருதயங்களின் மீது உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் உங்களுக்கு இல்லை. இறைவனுக்கு மட்டும்தான் உங்களுடைய இருதயங்களின் மீது ஆதிக்கம் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய இருதயங்களின் மீது சக்தி பெற மாட்டீர்கள். எனவே இறைவன் பக்கம் திரும்புங்கள். ஒரு கவலையை உங்களுடைய இருதயத்தில் போட்டுவிட்டால் உங்களுடைய இருதயம் தானே உங்களுக்குத்தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்கிறதே, நீக்கிக் கொள்ளுங்களேன் என்று கூறினால் உங்களால் நீக்கிட முடியுமா? வெறும் மாயை. உங்களுடைய இதயம்ங்கிறது பார்க்க முடியாத மறைவான ஒரு அமைப்பு. அதில் ஒரு வேதனை சிக்கிக்கொள்கிறது. இறைவன் தான் நாடியதை செய்பவன். ஒரு உறுப்பை கொடுத்து, ஒரு உணர்வுகளை கொடுத்து, கைகால்களை கொடுத்து அதில் ஒரு வேதனை ஏற்படுத்த முடியும் என்பதில்லை. உங்களுடைய மனம் எங்கிருக்கிறது என்பதே உங்களுக்கு தெரியாது. அது என்ன அமைப்பு என்பதும் தெரியாது. அது அமைப்பும் இல்லாதது, மறைவானது. அதை இருதயத்தில் வைத்து அதில் ஒரு வேதனையை திட்டுவிட்டால் அந்த வேதனையை அந்த மறைவான ஒரு அமைப்பிலிருந்து உங்களால் நீக்கிவிட முடியாது. இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். ஆகவே பிஹேவ் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே நன்மையை செய்து கொள்ளுங்கள். இதில் முதலாவதாக நாம் கடைபிடிக்க வேண்டியது, பிறருடைய இருதயத்தில் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றங்களை உங்களுடைய எண்ணங்களை கொண்டு தீண்டி இவ்வாறு தான் இப்படித்தான் என்று அந்த இருதயத்தில் மறைக்கப்பட்ட அந்த குற்றங்களை நீங்கள் உங்களுடைய கற்பனைகளில் இட்டுக்கட்டி உங்களுடைய பாவங்களை அதிகமாக்கி கொள்ள வேண்டாம். அதன் அடிப்படையில் அவர்களை கேள்வி கேட்பதும் துருவி அவர்களை ஆராய்வதும் மிக பெரும் தெய்வ குற்றங்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வெளிப்படையாக எது தெரிகிறதோ, உங்கள் கண்களுக்கும் வாய்களுக்கும் காதுகளுக்கும் மூக்குக்கும் உணர்வுகளுக்கும் எது வெளிப்படையாக பகிரங்கமாக தெரிகிறதோ அதற்கு தவிர நீங்கள் மனிதர்களை குற்றம் பிடிப்பதற்கில்லை. உங்களுடைய சாட்சியங்களை வைத்துக்கொண்டு இருதயங்களில் மறைத்திருப்பதை நீங்கள் வெளிக்கொண்டு வருவேன் என்று கூறுவது மகா பாதகமான செயல். அதுதான் இன்று பரவலாக நீதிமன்றங்களிலும் சரி, நம்முடைய குடும்ப மன்றங்களிலும் சரி, இதை தவிர வேறில்லை. பெரும் பிளவுகளுக்கும் குடும்ப சீர்குலைவுக்கும்
அண்ணன் தம்பிகளுக்கிடையே மோசங்களுக்கும் காரணம் இருதயங்களில் இருப்பவற்றை நீங்கள் அறிய முற்பட்டதன் காரணமாகவே. உங்களுக்கு வெளிப்படுத்தாத ஒன்றின் மீது நீங்கள் எவ்விதம் உங்களுடைய கற்பனையை கொண்டு அவர்களை குற்றம் சுமத்தினீர்கள். இறைவன் மறைத்திருக்கும் பொழுது நீங்கள் எவ்விதம் இறைவனுக்கும் புறம்பாக மீறி அவ்வளவு அரக்கத்தனமாக இறைவன் உங்கள் மீது இரக்கமுடையவன், நீங்களோ அவனை மிஞ்சிவிடலாம் என்று எண்ணி அவர்களுக்கு பாதகத்தை விளைவிக்க எண்ணினீர்கள். உங்களுடைய மீது குற்றமாக அது அமைந்துவிட்டது. அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தீர்களோ அதை விட அதிகமான தண்டனை நீங்கள் இறை துரோகத்திலும் இறைவனுக்கு புறம்பாக செயல்பட்டதன் காரணமாகவும் உங்களுக்கு இருக்கிறது. ஒரே ஒரு குற்றத்திலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். முற்பிறவியில் நீங்கள் எந்த பாவமும் செய்யவில்லை, ஏதோ இந்த பிறவியில் பாவமே செய்யாதவர்கள் போல் நான் அன்னைக்கு செஞ்சதே பாவம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பிறவியில் நீங்கள் பாவம் செய்யலை. ஸ்ரீதரன் இந்த கேள்வி கேட்டிருந்தாலும் சரி, பொதுவாக நம் அனைவருக்கும் சொந்தமான கேள்வியாகும் இது. முற்பிறவியில் என்ன பாவம் செய்தேன் என்று கூறுகிறீர்களே, இந்த பிறவியில் பாவமே செய்யலையா? இதை விட்டுட்டு ஏன் அங்கே போனீங்க? இந்த பிறவியில் நான் சுத்தமானவன், தப்புக்கு மேல தப்பு, பாவமே செய்யாத ஒரு ஜென்மமாக நான் இருக்கிறேன் என்று நம்மில் எவராவது கூற முடியுமா? அப்படி இருக்கும் பொழுது இந்த பாவங்களை கூட விட்டுவிட்டு முற்பிறவில் செய்த பாவங்கள் அப்படி ஒன்று இல்லாதிருக்க நீங்கள் கற்பனை செய்தீர்களே, இது நம்முடைய இருதயத்திற்கான இன்னும் மகத்தான கேடாகும். இருதயங்களில் விளங்கிக் கொள்ளாத தன்மை இன்னும் அதிகரிக்கும். ஆகவே கஷ்டங்கள் அதிகரிக்கும். இறுதியாக இறைவன் உங்களுக்கு எத்தகைய தீங்கும் செய்வதில்லை, நீங்கள் உங்களுக்கு கழுத்தில் தூக்கு மாட்டிக்கொண்டு சாவீர்கள். அப்பொழுதும் உங்களுடைய பாவங்கள் தொடரும். இந்த உருவங்கள் இருக்கிற வரைக்கும் தான் பாவங்களுக்கு பரிகாரம். இது நீங்கிவிட்டால் பாவங்கள் இருந்தபடியே இருக்கும். மீண்டும் நாம் தீர்ப்புக்காக எழுப்பப்படும் நாளில் நாம் நரக வேதனையில் சிக்குவதற்காக. ஆகவே இந்த உடலும் இந்த உயிரும் இருக்கும் வரையில் பாவங்களுக்கு பரிகாரங்கள் தேடுவதை உங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இதற்கு மேல் உங்களுடைய வாழ்க்கை அல்ல. இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருப்பதெல்லாம் கஷ்டங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை அதிகமாக்கி கொண்டு இன்னும் சொற்களாக வாழ்க்கையில் வாழ வேண்டுமே என்ற அந்த வாழ்க்கை சுத்தமாக நீங்கிவிட்டது. சம்பாதித்து கொண்ட கஷ்டங்களிலிருந்து நீங்குவதற்கான வாழ்க்கை தான் இன்றைய உலகத்தினுடைய வழிமுறை. இதுவும் ஒரு வாழ்க்கையா? இதையும் பின்பற்றி நாம் மனிதர்களிடம் சிக்கிக்கொண்டு மனிதர்களுடைய வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டுமா? சுனாமியில் நீங்கள் இறக்கலாம், ஆனால் உங்கள் மீது கொடுமையாக ஆதிக்கம் புரிபவர்களை ஏற்படுத்தியிருக்கிறானே, அவர்கள் அழிய மாட்டார்கள். பூகம்பம் குடிசையில் ஏற்படலாம், மாடி வீடுகளில் நிகழாது. யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் மீது இந்த இயற்கை சம்பவங்கள் நிகழாது. ஏனென்றால் உங்களுக்காக அவர்கள் படைக்கப்பட்டவர்கள். நாம் நம்முடைய வழிகட்டிலிருந்து மீண்டு விடுவோமாக. நம்முடைய வாழ்க்கையை இன்னும் நாம் ஆரம்பிக்கவில்லை. நம்முடைய வேதனைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், இயற்கையான நேர்மையான வழியை விட்டும் நாம் வழி பிசைவிட்டதன் காரணமாக துன்பங்களும் கவலைகளும் பயமும் நம்மீது அணிவிக்கப்பட்டுவிட்டன ஆடையாக. வெற்றி விடுங்கள். உங்களுடைய தாய் தந்தையர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பாட்டனார் பூட்டனாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வார்த்தைகளில் உண்மை இல்லை என்றால், பெரியவர் கூறிவிட்டார் என்று கூறாதீர்கள். பெரியவர் பொய் கூற முடியாது. அந்த பெரியவர்களுடைய வழிமுறைகளில் என்னுடைய கேள்விகளுக்கு நியாயமான பதில்கள் இல்லை என்றால் அதை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நீங்கள் அறியாத ஒன்றை, அவர்கள் அறியாத ஒன்றை உங்களை பின்பற்ற சொல்லுவார்களானால் நீங்கள் அதை பின்பற்றக்கூடாது. உங்களுடைய இறை உணர்வுகள் இனி உங்களுடன் பேச ஆரம்பிக்கும். எது வாழ்க்கை எது வாழ்க்கை இல்லை என்பதை உங்களுடைய இறை உணர்வுகள் உங்களுடன் பேச ஆரம்பிக்கும். ஆகவே நீங்கள் உங்களுடைய இறைவனுக்கு மதிப்பளித்து, உங்களுடைய இறை உணர்வுகளுக்கு மதிப்பளித்து, நீங்கள் எதில் வாழ வேண்டும் என்பதை உறுதியாக உணரக்கூடிய அந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபடுங்கள். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கவில்லை. இறைவனுடைய சோதனைகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வழிமுறைகளில் நீங்கள் சம்பாதித்த வினைகளிலிருந்து ஒரு சொற்பத்தை தான் நீங்கள் அனுபவிக்குமாறு இறைவன் செய்திருக்கிறான். இன்னும் முழுமையான வேதனையிலும் நீங்கள் சிக்கவில்லை.
முழுமையான வேதனையை கொண்டு இறைவன் உங்களை பிரிப்பவனும் இல்லை. ஏனென்றால் இறைவன் நம்மீது அன்புடையவன், கருணை மிக்கவன், இரக்கமுடையவன், பேரன்பு கொண்டவன். எனவே நம்முடைய குற்றங்களுக்காக உடனுக்குடன் அவன் பிரிப்பதும் இல்லை. நம்முடைய குற்றங்களிலிருந்து உங்களுக்கு தண்டனை என்ற அந்த ஒரு விதி காலத்தவணையின் பேரில் உங்களுக்கு வந்து சேரும் பொழுது நீங்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அதிகமாக நிச்சயமாக அவன் உங்களை வேதனை கொண்டு தீண்டுவதில்லை. எனவே நாம் பொறுமையாளர்களாக இருப்போமேயானால் அது இறைவனிடத்தில் மகத்தான நற்பண்புகளை நமக்கு மீட்டு தருவதாக இருக்கிறது. நாம் எவற்றையெல்லாம் இழந்து விட்டோமோ நமது இதயத்திலிருந்து அவ்வளவு உண்மைகளையும் மீட்டு தரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே உணர்ந்தறியும் தன்மைகள் உங்களுக்கு அதிகமாகும். எனவே நீங்கள் மனிதர்களிலிருந்தும் விடுபட்டு விடுவீர்கள். ஆகவே இறைவன் பக்கம் நீங்கள் சேர்வீர்கள். இறைவனை சந்திப்பவர்களாக இருப்பவர்கள் நாம். நம்முடைய வாழ்க்கையை இன்னும் நாம் ஆரம்பிக்கவில்லை. நாம் கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதில்லை என்பதற்கான உறுதியான விளக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அனுபவிக்க வேண்டிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தவறுகளுக்காக உங்களுக்கு வெகு காலம் கொடுக்கப்பட்டது. நீங்கள் திருந்தீர்கள் என்பதற்காக தவறுக்கு மேல் தவறுகள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற நிலையில் இப்பொழுதும் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்களானால் இதன் காரணமாக வரக்கூடிய அடுத்த ஒரு சோதனையும் வேதனையும் இதைவிட தாங்க முடியாத அளவுக்கு போய்விடும். ஆகவே இந்த வேதனையுடன் நிறுத்தி கொண்டிருக்கின்றான், இதை குணப்படுத்தப் போவதில்லை. பொறுமையை கொண்டு உங்களுடைய பாவங்கள், இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு துரோகமான செயல்கள் நீங்கும் வரையில் அவன் நிச்சயமாக அறிவான் நீங்கிவிட்டதா இல்லையா என்பதை. அவனுக்கு நீங்கள் திருப்திப்படுத்தும் வரையில் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இறைவனுடைய துரோகம் என்ன என்பதை நாம் மீண்டும் நினைவு கொள்ள வேண்டும். மறந்துவிட்டிருப்போம். உங்களுடைய அந்த தவறுதலுக்காக இறைவனிடம் வருந்துங்கள். உள்ளுக்குள், என் இறைவனே நான் தவறு செய்துவிட்டேன். அப்பொழுதே அது மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அதனுடைய குற்றங்கள் தொடராது. அதனுடைய அந்த பொய்யின் காரணமாக பிறரிடம் எந்த விதமான கேடுகளும் விளையாது. ஆகவே நீங்கள் சம்பாதித்தது குற்றங்கள் அல்ல, நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள். இன்றும் கூட நான் செய்துவிட்ட பாவங்களுக்காக வருந்துகிறேன். இனிமேல் என் இறைவன் எதை கூறுகிறானோ அதை தவிர நான் பின்பற்ற மாட்டேன் என்ற அந்த உறுதியின் மீது நீங்கள் நிலைப்பாடு கொள்ளுங்கள். நீங்கள் மனிதர்களாக மாறிவிடுவீர்கள். மனிதனுக்காக இந்த அகிலங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. மனிதனுக்காக வானங்கள் முதலாக பூமி வரையிலும் இன்னும் ஒவ்வொரு பொருளும் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு வசப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவை அனைத்தும் உங்களுடைய அடிமைகள். இந்த அகிலங்களின் மீது உங்களுடைய ஆட்சி அதிகாரம் நிலை பெற வேண்டும் என்றால் அகிலங்களின் மீது, இந்த பூமியின் மீது அல்ல, வானங்களின் மீதும் பூமியின் மீதும் இன்னும் இதற்கு அப்பாற்பட்டவை மீதும் நாம் அறியாதவைகளின் மீதும் நம்முடைய ஆதிக்கம் நிலை பெற உங்களுடைய வார்த்தைகளில் நியாயத்தை மேற்கொள்ளுங்கள். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது நரக வாழ்க்கை. நம்மில் எத்தனை பேர் கூறியிருப்போம் இந்த நரக வாழ்க்கையிலிருந்து நமக்கு விடுதலை கிடையாதா என்று. உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதோ சொர்க்கம். அந்த சொர்க்க வாழ்க்கையில் தான் நீங்கள் அவதரிக்கப்பட்டீர்கள். நீங்கள் ஏற்பாடு செய்து கொண்டதோ, உங்களுக்காக நீங்கள் சம்பாதித்துக் கொண்டதோ நரக வாழ்க்கை. இந்த மனிதர்கள் உங்களுக்கு அருகதை இல்லாதவர்கள். உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கும் இடையே எந்த ஒரு இடையூறும் நிகழக்கூடாது. எந்த ஒரு தடையும் உங்களுடைய இறைவனிடமிருந்து பிரித்துவிடக்கூடாது, தவறச் செய்துவிடக்கூடாது என்பதன் மீது நீங்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடன் இறைவன் பேசிக்கொண்டிருக்கிறான், எந்நேரமும் பேசிக்கொண்டிருக்கிறான். நீங்கள் எண்ணங்களில் திளைக்கும் பொழுதும் இது துரோகமான எண்ணங்கள், இது பாவமான எண்ணங்கள், இது மானக்கேடான எண்ணங்கள் என்பதை உங்களுக்கு அறிவிப்பது உங்களுடைய இறைவன் தான், மனிதர்கள் அல்ல. எனவே நீங்கள் உங்களுடைய இறைவனை கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையில் புறக்கணிக்காதீர்கள், அலட்சியப்படுத்தாதீர்கள். உங்களுடைய இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். உங்களுடைய இறைவன் கோயில்களிலோ மசூதிகளிலோ இல்லை, உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறானே அந்த இறைவனை நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். அவன் மட்டும்தான் இறைவன், வேறு எவரும் இறைவன் இல்லை. உங்களுடைய இருதயத்தில் பேசக்கூடிய அந்த நபர் யார் என்பதை நீங்கள் எனக்கு அறிவியுங்கள். பின்னர் உங்களுக்கு தெரியும் அது இறைவனை தவிர வேறு எவரும் இல்லை என்பது. எப்படி நாம் நம்முடைய நியாய உணர்வுகளை, அதாவது இறைவனுடைய பேச்சுக்களை புறக்கணிக்கிறோம்? இது எப்படி நமக்கு சாத்தியமாகிறது? ஏன் நாம் புறக்கணிக்கிறோம்? நமக்கு என்ன கேடு என்ற அந்த கேள்வியில் வந்து முடிய வேண்டும். நியாயத்தை பிறரிடம் விரும்புகிறீர்கள், ஆனால் நீங்கள் நியாயத்தையே விரும்புவர்கள். உங்களுடைய பிரார்த்தனை இப்பொழுது நிறைவேறாது. ஏனென்றால் நாம் கடுமையான சிக்கலில்
இறுதியான சூழ்நிலையில் வேதனையை அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதனையை அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் பெரும்பாலும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மீண்டும் மன்னிக்கப்பட்டு, ஆனால் நீங்கள் திருந்தாமல் இன்னும் உங்களுடைய பாவங்களில் அதிகரித்துக் கொண்டு வரம்பு மீறி கொண்டிருக்கிறீர்களே, இந்த பாவத்திற்காக நீங்கள் பிடிக்கப்படுகிறீர்கள். நேற்று செய்த பாவத்திற்காக நீங்கள் பிடிக்கப்படவில்லை. தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களுக்காக இறைவன் மன்னிப்பவனாக இருப்பதன் காரணத்தால் உங்களுடைய பாவங்களை கணக்கில் வைத்துக் கொண்டு இன்று உங்களை பிடிப்பவனாக இல்லை. உங்களை விட்டு வைப்பதெல்லாம் நீங்கள் திருந்தக்கூடும் என்பதற்காக, சேர்த்து வைத்து உங்களை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆகவே இன்று நாம் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம் என்றால் தொடர்ந்து கொண்டிருக்கும் பாவங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ளாத வரையில், அதிலிருந்து நம்மை சீர்திருத்திக் கொள்ளாத வரையில் நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து மீள்பவர்களாக இல்லை. இந்த பாவங்களில் முதலாவதாக இருதயத்தில் உள்ளதை நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் கதை கட்டுவதாகும். பிறருடைய இருதயத்தில் இறைவன் எதை மறைத்து விட்டானோ அதை கொண்டு நீங்கள் கதை கட்டி எட்டுக்கட்டி சந்தேகித்து அவர்களை நீங்கள் குற்றம் பிடிப்பது இறைவனிடத்தில் மன்னிக்க முடியாத குற்றமாக இருக்கிறது. கற்பனையின் அடிப்படையிலும் சந்தேகத்தின் அடிப்படையிலும் பிற மனிதர்களை பற்றி தவறாக எண்ணுவது உங்களுக்கு தடுக்கப்பட்டதாக இருக்க நீங்கள் அதை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இன்னும் அதை தாராளமாக வெளியில் சொல்லியும் தெரிகிறீர்கள். காதுகளில் போட்டதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய கற்பனைகளில் அதிகமாக்கிக் கொள்கிறீர்கள். மனச்சைகளின் காரணமாக பெரும்பாலும் நீங்கள் கேட்பதில் பொய் இருக்கிறது, நீங்கள் பார்ப்பதில் உண்மையும் இல்லை. ஆனால் இதற்கு மாறாக பார்ப்பது அவ்வளவும் உண்மை என்று நம்புகிறோம். கேட்பது அவ்வளவையும் நமக்கு ருசியாக இருக்கிறது, ஆகவே இன்னும் அதிகமாக்கிக் கொள்வோம் என்றும் நாம் வாழ்கிறோம். ஒவ்வொரு தருணத்திலும் இறைவன் உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறான். இதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே நான் என் இறைவனுக்கு முதலில் பதிலளிக்கிறேன். நீங்கள் செய்வது தவறு என்று கூறும்பொழுது, தவறா இல்லையா என்று கூறும்பொழுது, ஆம் தவறுதான் என்று நீங்கள் கூறிவிடுகிறீர்கள். பின்னர் நீங்கள் தவறி நுழைகிறீர்கள். இதற்கு என்ன பொருள்? நீங்கள் இறை வணக்கம் உடையவர்களா? இறை வணக்கத்தையும் உங்களுக்கு சடங்குகளாக ஆக்கிவிட்டார்கள். மனித சமுதாயம் உங்களுக்கு விரோதம். நீங்கள் இறைவனுக்கு திரும்புங்கள். இறைவன் போதுமானவன் என்ற அந்த அடிப்படையில் நீங்கள் மீளுங்கள். இறைவன் யார்? இறைவன் என்னிடம் பேசுபவன், எனக்கு நன்மைகளையும் தீமைகளையும் அறிவிப்பவன், நியாய உணர்வுகளை கற்பிப்பவன், நான் தவறும் போது நீங்கள் செய்வது தவறு என்று எனக்கு இடித்துரைப்பவன், என் மீது அக்கறையும் கருணையும் கொண்டவன். அவன் எனக்குள் இருக்கிறான். உங்களுக்கு உங்களுடைய இறைவன், எனக்கு என்னுடைய இறைவன், நமக்கு நம்முடைய இறைவன் போதுமானவன். ஆகவே என் இறைவனை பின்பற்றுவதை தவிர எனக்கு வேறு வாழ்க்கை இல்லை. நரக வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கஷ்டங்களின் காரணமாக, மனிதர்களை நான் பின்பற்றியதன் காரணமாக. நானும் அவர்களுடைய கூட்டத்தில் சேர்ந்த ஒருவன் தான். எனக்கு நியாய உணர்வுகள் இருந்தாலும் தவறான குற்றவாளிகளுடன் நான் சேர்ந்திருப்பேனேயானால் நானும் குற்றவாளிகளில் ஒரு அங்கத்தினர் தான். ஆகவே தெளிவாக நீங்கள் மனிதர்களுடைய அறிவுரைகளை விட்டும் விலகி நில்லுங்கள். இறைவன் உங்களுக்கு அறிவிப்பதை நீங்கள் பின்பற்றுங்கள். அது மகத்தான நேர்வழியாகும். இறைவன் இல்லை என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். கற்பிக்கப்பட்ட இறைவன் இல்லை, உண்மையான இறைவன் நிச்சயமாக இருக்கிறான். நன்மையையும் உண்மையையும் நியாயத்தையும் நீதியையும் நிலைநிறுத்துபவர்களை நிச்சயமாக இறைவன் நேசிக்கிறான். ஆகவே உங்களுக்கு சொர்க்க வாழ்க்கை இந்த பூமியிலும் இருக்கிறது. நம்முடைய கஷ்டங்கள் இன்று நிவர்த்திக்கப்பட வேண்டும், இன்று நீங்க வேண்டும். நீங்கள் முதலில் இறைவனிடம், என் இறைவனே, நீ எனக்கு கொடுத்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், பொறுத்து கொள்ளக்கூடிய சக்தியை கொடு. இது மட்டும்தான் நீங்கள் கேட்க வேண்டிய பிரார்த்தனையாகும். உனக்காக பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு கொடு என் இறைவனேன் கேளுங்க. இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக மன்னிப்பளித்து உங்களுடைய கஷ்டங்களை நீக்குவான். ஆன் த ஸ்பாட், அதே தருணமே நீக்கக்கூடிய அந்த இரக்க குணமும் இறைவனுக்கு இருக்கிறது. நீங்கள் மட்டும் உண்மையாளர்களாக இருந்து பின்னர் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய தவறின் பக்கம் நீங்கள் மீள மாட்டீர்கள் என்பது இறைவனுக்கு நீங்கள் அறிவிப்பதென்றால், அந்த அறிவிப்பில் உண்மை இருக்குமானால் இன்று உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கிவிட்டது. நீங்கள் கூறலாம், நான் திறந்து விட்டேன். இறைவன் உங்களை பற்றி நன்கறிவான், நீங்கள் இன்னும் திறந்தவில்லை. பொறுமையை யார் கேட்கிறீர்களோ அவர்கள் மீது இறைவன் இரக்கமுடையவனாக இருக்கிறான். ஆகவே அவர்களுடைய கஷ்டங்களை ஓரளவுக்கு குறைக்கிறான், இன்னும் அவர்களுடைய இருதயங்களை திறக்கிறான். ஆகவே அவர்கள் நியாயங்களை இன்னும் அதிகமாக கேட்பார்கள்.
தாங்கள் கஷ்டத்துடன் வாழும் காலமெல்லாம் பிறருடைய கஷ்டங்களை அதிகமாக்க மாட்டார்கள். பிறருடைய இருதயங்களில் இருக்கக்கூடிய குற்றங்களையும் குறைகளையும் துருவி ஆராய மாட்டார்கள். எதை இறைவன் மறைத்து விட்டானோ உங்களுடைய கண்களுக்கு புலப்படாமல் சந்தேகத்தின் அடிப்படையிலும் கற்பனையின் அடிப்படையிலும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை கொண்டு ஒரு மனிதனுடைய மனதில் துன்பத்தையும் வேதனையும் விளைவிக்காதீர்கள். இந்த குற்றத்திலிருந்து மட்டும் நீங்கள் விடுபட்டுவிட்டால் மகா பெரும் பாதகங்களிலிருந்தும் நாம் இன்று விடுபட்டு விட்டோம். மிகப்பெரிய தவறான காரியங்களிலிருந்து நாம் விடுபட்டு விட்டோம். இறைவனுக்கு பிடிக்காத ஒன்றை, இறைவனுக்கு எதிராக இறைவன் மறைத்திருக்க ஒரு குற்றத்தை உங்களுடைய இருதயத்தில் நான் அதை வெளிக்கொண்டு வருவேன் என்று அந்த மறைவானதை வெளிக்கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபடும் காலமெல்லாம் இறைவனுக்கு பகிரங்கமான பச்சை துரோகிகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த துரோகத்திலிருந்தும் இந்த தெய்வ குற்றத்திலிருந்தும் நம்மை விடுவித்துக் கொள்ளாத ஒரு அங்கத்தினரும் இன்று நம்மிடையே இல்லை. ஆகவே நமக்கு வேதனை என்பது ஊர்ஜிதமாக்கப்பட்டுவிட்ட விஷயமாகும். ஓரளவுக்கு உள்ள வேதனை நீங்கள் வாழாமல் நீங்கள் விடப்படவில்லை. அந்த வேதனை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அளவில் கூடுவதும் குறைவதும் பூரணமாக ஒருபோதும் குணமாகாது. நாம் தூய்மையாளர்களாக ஆகும் வரையில் அது ஒரு செக் பாயிண்ட். இன்னும் நீங்கள் திருந்தவில்லை என்பதற்காக. ஆகவே நாம் உணர்ந்து கொள்வோம். நம்மிடையே ஒரு சிறிய அளவிலான ஒரு கஷ்டம் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் பெரிய அளவிலான துன்பங்கள் நாம் செய்யவில்லை. ஓரளவுக்கு நியாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்முடைய பாதையில் நாம் நம்முடைய இறைவன் வழிகாட்டுதலின் பேரில் நடந்து கொள்வோமே ஆனால் அந்த துன்பங்களும் நீங்குமே. அந்த ஆசையை கொண்டு வாழ்ந்து வாருங்கள். தவறவிட்ட வாழ்க்கையை தேடிக்கொண்டிருப்பதுதான் இன்று உலக வாழ்க்கை. இந்த மனிதர்கள் நமக்கு தேவையில்லை. எதில் படைக்கப்பட்டோமோ அந்த இயற்கை மார்க்கத்திலிருந்து அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் இன்னும் மேலோங்க வேண்டுமே. அந்த வாழ்க்கையினுள் நாம் காலடி எடுத்து வைக்க வேண்டும். ஆகவே இறை உணர்வுகளை அவன் உங்களுக்கு உணர்த்தும் பொழுது அந்த நியாயங்களை நீங்கள் பின்பற்றுங்கள். மனிதர்களை பின்பற்றக்கூடாது. அது உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி. இறைவனை பின்பற்றுங்கள், மனிதர்களை பின்பற்ற வேண்டாம். பெற்றோர்களுக்கு மேல் இறைவன் இல்லையா? நீங்கள் யாரை மதிப்பீர்கள்? இறை உணர்வுகளையா? இறை உணர்வுகளுக்கு மாறான இந்த உலக நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர்கள் தவறான வழியில் இருந்தாலுமா? நிச்சயமாக இல்லை. இறைவனை தவிர எனக்கு பாதுகாவலன் இல்லை. ஆகவே பெரியவர்கள் சிறியவர்கள் என்ற பேச்சுக்கு நம்மிடையே இடமில்லை. நியாயவான்கள் அநியாயவான்கள் இவர்களுக்கிடையே யாரை பின்பற்றுவது என்பதுதான். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே தர்மத்தை நிலைநாட்டுவதுதான். நன்மைக்கும் தீமைகளுக்கும் இடையே நன்மைகளை நாம் சம்பாதித்துக் கொள்வதில் தான் நம்முடைய முயற்சி அமைய வேண்டும். சுகத்துக்கும் சுகவீனத்துக்கும் இடையே சொற்கலோக வாழ்க்கையை நான் விரும்புகிறேன் என்பதன் மீது பிடித்தமான பிடிப்புடைய ஆசையை, அசைக்க முடியாத அந்த விருப்பத்தை நீங்கள் கொண்டிருப்பதுதான். உங்களுடைய நல்வாழ்க்கைக்காக நீங்கள் தவறவிட்ட வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொண்டு இன்னும் அதிலிருந்து மேன்மையான விருத்தி அடைந்த வாழ்க்கையில் நுழைவதற்காக நம் இறைவன் மீது நாம் நம்பிக்கை கொள்வோம். இனி இறைவன் நம்முடைய இருதயத்தை திறப்பான். மூடப்பட்ட இருதயங்கள் திறக்கப்படும். அங்கு நீங்கள் உணர்வுகளை இன்னும் அதிகமாக கேட்பீர்கள். அதில் நம்பிக்கையுடன் நீங்கள் அந்த உணர்வுகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது சந்தேகத்துடன் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த வழியில் சென்றால் நமக்கு நன்மை கிடைக்குமா? நாளை அந்த சந்தேகங்கள் நீக்கப்பட்டுவிடும். அப்படி என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். மனிதர்களை ஒரு பொருட்டுக்கும் நாம் மதிக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் வழியை தவறவிட்டவர்கள், நரக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். பெரும்பாலான மனிதர்கள் நரக வாழ்க்கைக்கென்றே படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் அவர்களை பின்பற்றக்கூடாது. ஒட்டுமொத்தமாக மனிதர்களை பின்பற்றக்கூடாது. நீங்கள் உங்களுடைய இறைவனை, உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களையும் உண்மைகளையும் நன்மைகளையும் விரும்புங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்காக. எனவே ஏன் என்னுடைய பிரார்த்தனைகள் பலனளிக்கவில்லை? நீங்கள் பிரார்த்தனைகளை இப்பொழுது மேற்கொள்ளக்கூடிய கட்டாயத்தில் இல்லை. நீங்கள் திருந்திக் கொள்ளக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். வேதனையை அனுபவிக்க வேண்டிய அந்த காலகட்டத்தில் நீங்கள் நுழைந்து விட்டீர்கள். ஆகவே பொறுமையை கேளுங்கள். என்னை நீக்கிவிடு என்று கேட்க வேண்டாம். நீங்கள் நன்மைக்காக பிரார்த்தனை செய்வது போலவே தீமைக்காகவும் அவசரப்படுகிறீர்கள். உங்களுடைய நன்மைகளை கொண்டு நீங்கள் கேட்கும் பொழுது அந்த பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்பட்டு விட்டால் மீண்டும் நீங்கள் பழைய தவறில் முனைவீர்கள். அதன் காரணமாக சம்பாதிக்க இருப்பது இன்னும் கடுமையான வேதனை. நீங்கள் தாங்க மாட்டீர்கள். எனவே இறைவனுடன் உங்கள் மீது இறைவன் எவ்வளவு பொறுமையாளனாக இருக்கிறானோ அவனை பின்பற்றுங்கள். அவனுடன் நீங்களும் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய நன்மைக்காக. இந்த ஒரு கேள்விக்கான பதில் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் பிறருடைய கேள்விகளுக்கு உரிய அனைத்து பதில்களும் அடங்கியிருக்கிறது. இந்த கேள்வி உங்களுக்கு
மனதிற்கு ஆறுதலையும் தெளிவான வாழ்க்கையின் பாதையையும் கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வகுப்பை பொறுத்தவரையில், இந்த கேள்விக்கான பதிலை பொறுத்தவரையில் உங்களுக்கு உரிய சந்தேகத்தை நீங்கள் இப்பொழுது கேட்கலாம். மீதி கேள்விகளுக்கும் சுருக்கமான பதில் நிச்சயமாக இருக்கிறது. இந்த விளக்கத்தின் அடிப்படையில் அந்த சுருக்கமான பதில் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதில் நீங்கள் திருப்தியாக இருப்பீர்களானால் பின்பற்றுங்கள். இல்லை, மேற்கொண்டு விளக்கங்கள் தேவைப்படுகிறது என்பதை உண்மையானால் நீங்கள் நிச்சயமாக கேட்கலாம். இங்கே நீங்கள் பிறவியில் நம்ம எந்த பாவமும் செய்யலைன்னா இந்த பிறவியில் பிறக்கிறவங்க ஏன் சில பேர் அங்கஹீனர்களாகவும், சிலர் பிச்சைக்காரர்களாகவும், சிலர் தாழ்ந்த வறுமை கோட்டுக்கு கீழையும் ஏன் பிறக்கிறாங்க? அவர்களை ஏன் அந்த மாதிரி இறைவன் படைக்கிறார்? முற்பிறவியில் செய்த பாவங்கள் என்று ஒன்று இல்லையானால் ஏன் அங்கஹீனர்களாக படைக்கப்படுகிறார்கள்? அவர்கள் செய்த பாவம் என்ன என்பது கேள்வி. நீங்கள் யாதொரு பொருளுமாக இல்லாத நிலையிலிருந்து படைக்கப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு சவாலாக, நான் குழந்தை பெற்றேன் என்று கூறுகிறீர்களே, நீங்கள் குழந்தைகளை பெறவில்லை, இறைவன் உங்களுக்காக படைத்தான் என்ற உணர்வு வரும் வரையில் உங்களுக்கு சோதனைகளாக இவ்வளவும் நிறைவேறும். சாதாரணமாக உங்களுடைய இருதயத்தில் ஒரு ஓட்டை இருக்கிறது என்று குழந்தைகளை பார்த்து கூறிவிடுவார்கள். 4 அறைகளை கொண்ட அந்த இருதயத்தில் நடுவில் ஒரு சவ்வு வளர வேண்டும். அது வளர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னும் சற்று வளர வேண்டும். பிறப்பதற்கு முன்பாக அது பூர்த்தியடையவில்லை, அவ்வளவுதான். இவர்கள் பார்த்துவிட்டு இருதயத்தில் ஓட்டை இருக்கிறது, நான் அடைப்பேன். வளரக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த ஜவ்வு மட்டும் வளராதா? நீங்கள் மனிதர்களிடம் சென்று அவர்களிடம் உதவி கேட்பதன் காரணமாக மனிதனுக்கு அறிவே இல்லை என்று தெரிந்த பிறகும் இறைவனை மறுத்து மனிதர்களிடம் சென்று நீங்கள் உதவி தேடுவதன் காரணமாக, இனியும் தேடுவேன் என்று கூறுவதன் காரணமாக அங்கஹீனம் மட்டுமல்ல, இனியும் உங்களுக்கு சவாலாக குழந்தைகள் பிறக்கும். இறைவனை மறந்தும் மறுத்தும் நீங்கள் மனிதர்களை உங்களுக்கு பாதுகாவலராக எடுத்துக்கொண்டீர்கள் அல்லவா? ஆகவே நீங்கள் துன்பத்திற்கு மேல் துன்பங்களை அனுபவியுங்கள். ஒரு சாதாரண ஜுரம் ஏற்பட்டுவிட்டாலும் டாக்டர் காப்பாற்றுவார் என்று கூறுகிறீர்கள். அந்த டாக்டர் காப்பாற்ற மாட்டார், நீங்கள் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அங்கஹீனமாக குழந்தை பிறந்துவிட்டால் இறைவன் பக்கம் திரும்பி அதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முடியும் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம். அங்கஹீனமாக பிறந்த குழந்தைகள் சீரடையலாம். நம்முடைய காலத்திற்குள்ளாக இறைவன் அதை நமக்கு காட்டவும் செய்யலாம். இறை நம்பிக்கையின் காரணமாக இது நிகழவும் செய்யலாம், நிகழும் என்பதை நம்பிக்கை கொள்ளுங்கள். மனிதர்களை நம்பியதன் காரணமாக நான் பெற்றேன், நான் வளர்த்தேன் என்று நீங்கள் கூறுகிறீர்களே, நான் ஆளாக்கினேன். இப்போ என்ன செய்ய போறீங்க? இதுக்கு ஒரு சாதாரணமாக குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது வாயை சூப்பரத்துக்கு கூட நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியுமா? அந்த ஞானங்களை கொடுத்தது யார்? எவ்வளவு தூரத்துக்கு சூப்பணும், எந்த அளவுக்கு அது உரியணும், எப்படி முழுங்கணும், இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது யார்? நீங்களா? இதற்கெல்லாம் நீங்கள் பதிலளிப்பதற்காக உங்களுக்கு ஒரு குழந்தையை இறந்தே பிறக்க செய்கிறான், ஒரு குழந்தையை அங்கஹீனமாக பிறக்க செய்கிறான். அந்த குழந்தைக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை, உங்களுடைய மனதுக்கு மட்டும்தான் வேதனை. நீங்கள் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. ஒரு குழந்தைக்கு 10 நாள் ஜுரம் அடிக்கிறது, கண்ணை மூட்டினபடியே கிடக்கிறான். 11 நாள் ஜுரம் குறைஞ்சதுக்கப்புறம் நீ இப்படிலாம் கடந்தப்பா, இவ்வளோ கஷ்டப்பட்டப்பான்னு சொல்லும்போது அப்படியான்னு கேட்பான். அவனுக்கு ஒன்றும் புரியாது. அவனுக்கு கஷ்டம் இல்லை, உங்களுக்கு தான் கஷ்டம். உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் அவனை வைத்துக்கொண்டு மனிதர்கள் நிச்சயமாக இறைவனுக்கு நிகரானவர்கள் அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக. இன்றளவும் உலகம் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. ஆகவே இன்னும்
மோசமான கேடுகள் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய சந்ததியினத்திலும் உங்களுடைய மனதிலும் ஊனம் ஏற்படும். உடலில் ஊனம் இருந்தாலும் பரவாயில்லை, மனதிலும் ஊனம் ஏற்பட்டு விட்டது. ஆகவே இறைவன் பக்கம் திரும்புங்கள். அந்த அங்கஹீனமான குழந்தை அழகான குழந்தையாக உங்கள் கண் முன்பாக மாறுமே, நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களால் முடியாதது இறைவனுக்கு முடியும் என்பதை நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த அங்கஹீனமாக பிறந்துவிட்டது, இதை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களுக்குள் இறைவன் அறிவிக்கிறான், நம்பிக்கை கொள்ளுங்கள். மனிதர்கள் அவ்வளவு பேரும் இதை காப்பாற்ற முடியாது என்று கூறிய பிறகு, இதுவரையில் நீங்கள் மனதில் நம்பிக்கொண்டிருந்தீர்கள், இப்பொழுது இறைவனிடமிருந்து ஒரு வாக்கு வருகிறது, இந்த குழந்தை நன்றாக மாற வேண்டும். உடனே ஆசை அதன் மீது படுகிறது, ஆம் இந்த குழந்தை நன்றாக மாற வேண்டும். ஆனால் உலகத்தில் இதற்கான வழிமுறைகள் இல்லை. இந்த உணர்வுகளை நீங்கள் பின்பற்றுங்கள், இதை மட்டுமே நம்புங்கள். மனிதர்களுடைய கேடுகட்ட இந்த மருத்துவ அறிவை நம்பாதீர்கள். இறைவன் உங்களுக்கு போதுமானவன். தெளிவாக இருக்கிறதா? அப்போ இறைவனை அடையதை பற்றி சொன்னீங்க. அன்றாட வாழ்க்கையில் இறைவனோட நாடகத்துக்கு சில வழிமுறை கடைபிடிக்க வேண்டியது, அது எப்படி? ஞானத்தை பற்றி சொன்னீங்க. கடவுள் இறைவனிடம் நீங்கள் அவனுடைய வழிமுறையில் வாடுங்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். அன்றாட வாழ்க்கையில் நான் எவ்வாறு இறைவனை கடைபிடித்து வாழ்வது? லைஃப் ஸ்டைல். உங்களுடைய ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு செயலிலும் நியாயங்கள் இருக்க வேண்டும். நியாயமில்லாத ஒரு காரியத்தின் பக்கம் போகும்பொழுது இது நியாயமில்லை என்று இறைவன் கூறுகிறான். ஆகவே அந்த காரியத்தின் பக்கம் செல்லக்கூடாது. அன்றாட வாழ்க்கையில் இப்பொழுது நான் இறைவனை கடைபிடிக்கிறேன். ஒரு வார்த்தையை பேசும்பொழுது அது உண்மை இல்லை, அதை அறிவிப்பவன் உங்களுடைய இறைவன் தான். ஆகவே நீங்கள் இறைவனை கேளுங்கள், உண்மை இல்லை, ஆகவே நான் பேச மாட்டேன். ஒரு வாழ்க்கையில் நான் ஒரு வழிமுறையை மேற்கொள்கிறேன், இதில் உங்களுக்கு நீங்களை இழிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கையில் தான் செல்ல வேண்டும். பிறர் முன்பாக நீங்கள் தாழ்ந்து நிற்க வேண்டும். என் தன்மானம் அதற்கு இடம் கொடுக்காது. உங்களுக்கு இது நல்லதில்லையே, உங்கள் மான மரியாதை என்னாகிறது? இறைவன் கேட்கிறான். ஆகவே நீங்கள் அதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வழிமுறைகளில் இந்த மனிதர்கள் கெட்டுவிட்ட இந்த மனிதர்கள், தவறான இந்த சமுதாயத்தினர் செல்லக்கூடிய வழிமுறைகள் முற்றிலுமாக உங்களுக்கு அடைக்கப்பட்டு விட்டன. இனி இறைவன் வழி மட்டும்தான். ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய பாதையில் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றால் பொறுமையாளர்களாக நீங்கள் இருப்பது மகத்தான மிக பெரும் பாக்கியமாகும். அந்த பொறுமைக்கு உரிய காலம் வரும்பொழுது நிச்சயமாக மேலான ஒரு வழிமுறை உங்களுக்கு தென்படும். அது மனிதர்கள் அனைத்து வழிமுறைகளையும் விட மிக சோதனைகள் வரும்பொழுது நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். சோதனைகள் வரும்பொழுது உங்களுடைய காரியங்களின் காரணமாகத்தான் சோதனை வந்தது. சோதனைகளுக்கு முன்பாக உங்களுடைய இருதயம் நல்ல அமைதியான நிலையில் இருந்தது. அமைதியான நிலையில் சோதனைகள் இல்லாத அந்த காலகட்டங்களில் இருதயம் அமைந்திருக்கிறது. சோதனைகள் வந்துவிட்டால் அந்த அமைதி இருக்குமா? அதை விட கலங்கப்பட்டிருக்குமா? அமைதி குலைந்திருக்கும். அமைதியான சூழ்நிலையை நீங்கள் சிந்திக்க முடியுமா அல்லது கலங்கப்பட்ட சூழ்நிலை நீங்கள் சிந்திக்க முடியுமா? தெளிவான சிந்தனையில் இருக்கும் பொழுதே நீங்கள் உங்களால் சிந்திக்க முடியாமல் சிக்கலில் சிக்கிக் கொண்ட பிறகு, ஒரு சிக்கலில் கஷ்டங்களில் சிக்கிக் கொண்ட பிறகு, என்ற இருதயங்கள் கலங்கத்திற்கு ஆளான பிறகு எப்படி உங்களால் முன்பை விட அதிகமாக நன்மையான வழியில் சிந்திக்க முடியும்? இன்னும் நீங்கள் மோசமான வழிகளில் சிக்கிக்கொள்வீர்கள். ஆகவே ஒரு சோதனையில் நான் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது என் மனம் சீரான நிலையில் இயங்கவில்லை. சீரான நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் நான் இந்த சிக்கலில் சிக்கிக்கொண்டேன். இப்பொழுது சிக்கலில் சிக்கிக்கொண்ட என்னுடைய இருதயத்தில் தெளிவு இல்லை. ஆகவே இனியும் இதை தொடர்வதற்கான வழி உங்களுக்காக மூடப்பட்டிருக்கிறது. பொறுமையை மேற்கொள்வதை தவிர உங்களுக்கு சிறந்த வழி கிடையாது. பொறுமையாளர்களுக்கு இறைவன் தன்னிடமிருந்துள்ள வழியை அறிவிக்கிறான். அன்றாட வாழ்க்கையில் சாப்பிடும் உணவுகள் முறைகள் எப்படி? உங்களுக்கு விருப்பமானதே சாப்பிடுங்கள். பிறருடைய பொருளை அபகரிக்காமல் இருந்தால் சரி, அபகரித்து சாப்பிடாமல் இருந்தால் சரி. உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டதை முழுமையாக நீங்கள் சாப்பிடுங்கள். அதில் எந்த விதமான குறைபாடுகளையும் நீங்கள் மேற்கொள்ளாதீர்கள். உங்களுக்காக பத்தியங்களையும் நீங்கள் மேற்கொள்ளாதீர்கள். இறைவனுக்கு பயந்தவர்களாக இருக்கும் நிலையில் ஒவ்வொன்றும் இறைவனுக்கு அடிபணியும். உங்களுடைய உணவுப் பொருள்கள், உங்களுடைய உடற்கூறுகள், ஜீரண உறுப்புகள் முறையாக இயங்காதன் காரணமாகத்தான். உங்களுக்கு பயம் ஏற்பட்டுவிட்டால் அடிவயிற்றை கலக்குகிறது. உங்களுக்கு ஒரு அவசரம் ஏற்பட்டுவிட்டால் உங்களுக்கு சிறுநீர் அதிகமாக பெறுகிறது. உங்களுக்கு ஒரு ஆத்திரம் ஏற்பட்டுவிட்டால் எதுவுமே நெஞ்சில் நின்று கொண்டிருக்கிறது, எதுவுமே இறங்காது.
உங்களுடைய உணர்வுகளிலிருந்து நீங்கள் தெளிவான மனநிலைக்கு வாருங்கள், அவ்வளவும் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும். ஆகவே பொறுமையாளர்களாக இருக்கிற நிலையில் என்னுடைய ஆத்திரமோ, என்னுடைய அவசரமோ, என்னுடைய கோபமோ, தாபங்களோ எதுவுமே என்னை பாதிக்காத நிலையில் எந்த ஒரு உணவுப் பொருளும் எனக்கு ஏற்றுக்கொள்ளும். ஆகவே பத்தியங்கள் என்று கடைபிடிப்பதற்கு பதிலாக என்னுடைய பொறுமைக்குரிய உணர்வுகளில் நான் வாழ வேண்டும். அது உங்களுக்கு நன்மையானதாகும். பூர்வ ஜென்மத்தினால சில பேர் என்ன பாவம் செஞ்சுட்டு நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற பூர்வ ஜென்மம் உண்டு. பூர்வ ஜென்மம் என்பது ஒன்று உண்டா என்று கேட்கிறார்கள். இவர்கள் அதை விளக்கிய பிறகு வந்திருக்கிறார்கள். பூர்வ ஜென்மம் என்பது பழைய காலத்தில் போன ஜென்மத்தில் நான் என்னவாக இருந்திருக்கிறேன் என்பதை அடிப்படையில் கொண்டது. உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் 7 ஜென்மங்கள். இந்த 7 ஜென்மங்கள் உச்சாணி கொம்பில் நீங்கள் மிகுந்த உயர்ந்த மனிதனாக என்று நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே இதற்கு முன்பாக 6வது ஜென்மத்தில் நீங்கள் முழுமையாக நன்மை புரிந்த காரணத்தின் காரணமாக இறைவன் தன்னுடைய தீர்ப்பில் உங்களை ஏற்றுக்கொண்டு 7வது ஜென்மத்தில் மிக உயர்ந்த ஜென்மத்தில் உங்களை வைத்திருக்கிறான். ஆகவே பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த பாவங்கள் இனி பூர்வ ஜென்ம பாவங்கள் அல்ல. இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள், இன்றும் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஒரு ஜென்மம் மட்டும்தான், 7 ஜென்மங்கள் கிடையாது. இது இந்த கர்மவினை சரியாகும். கர்ம வினைகள் என்ற பேச்சே கிடையாது. இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிற கஷ்டம்தான் இது தீர்மானம். ஆகவே இதிலிருந்து இன்று நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பாவங்களிலிருந்து எவ்வாறு விலகுவது என்றால் உங்களுடைய நியாய உணர்வுகளை நீங்கள் பின்பற்றுங்கள். இறைவன் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இறைவனை பின்பற்றுங்கள். இது ஒன்று மட்டுமே நேரான வழியாகும். நடைமுறையில் பண்ணும்போது நிறைய இடர்பாடுகள் வருது. அது நினைக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கு. இல்லைங்களா, உங்கள் பேச்சுகள் வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சு. ஒரு வருஷம் வந்துட்டுருக்கேன், ரொம்ப நான் ஈர்க்கப்பட்டுவிட்டேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா அந்த பொறுமை பொறாமை அதை விட்டு விலகி இருக்கும்போது அதை முழுமையாக ஃபாலோ பண்ண முடியல. அதனால் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. இது எப்படி நான் தவிர்த்துக்கிறது? இவங்க கேட்குறாங்க, பெருமை பொறாமை கொள்வதிலிருந்தும் நீங்கள் விலகி கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற அந்த உணர்வுகள் எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்குது, அதனால் கவலைப்பட்டு தான் நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் இங்கே. ஆனால் இந்த பெருமையையும் பொறாமையையும் விட்டுவிட்டால் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. முழுமையாக ஃபாலோ பண்ண முடியல. அது காரணம் வந்து அதுக்கு தடைகள் நிறைய இருக்கு. என்ன தடைகள்னு சொல்லுங்க பார்ப்போம். பெருமை கொள்ளாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் என்ன சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, கஷ்டங்கள் வரவில்லை, பெருமைகள் இல்லாமல் வாழ முடியல. அதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது பெருமை கொண்ட மனிதனா தானே பெருமை வந்துடுது. ஆமாம், அதே மாதிரி பொறாமையும் வந்துடுது. பெருமை இருக்கும் நேரமெல்லாம் பொறாமையும் கூடவே இருக்கும். பெருமையையும் பொறாமையையும் தனித்தனியே பிரிக்க முடியாது. ஆகவே உங்களால் எது முடியாதோ அதை இறைவனிடம் பொறுப்பேற்றுங்கள். என் இறைவனை, பெருமையை விட்டும் பொறாமையை விட்டும் நீ என்னை பாதுகாத்துக்கொள். இவை இரண்டையும் குறித்து நான் உன்னையே பொறுப்பேற்படுத்துகிறேன். என்னை பொறுப்பேற்றுக் கொள்வதில் நீயே மிகச்சிறந்தவன். உன்னையே நம்பிக்கை கொண்டேன். ஆகவே நீங்கள் இதனுடைய தொடர்பிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். தானே உங்களுடைய இயற்கை மாறும், பெருமை குணம் மறையும். ஆகவே நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருங்கள்.